ఒక మాట. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ఎంతమంది సంతోషంగా ఉన్నారు? கர்த்தருக்குள்ளாக நம்ம சந்தோஷமா இருக்கணும். క్రీస్తులో అనగా దేవునిలో మనం సంతోషంగా ఉండాలి. அப்படின்னா என்னங்க? అలాగంటే ఏంటండి అని అడుగుతున్నారా? உலகத்துல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சந்தோஷப்படுவோம். లోకములో అనేకమైన విషయాలు ఉంచుకొని మనం సంతోషిస్తాం. ஆனா கிறிஸ்துவுக்குள் சந்தோஷம் என்ன தெரியுங்களா? అయితే క్రీస్తులో సంతోషం ఏంటో తెలుసా? என்கிட்ட எதுவுமே இல்ல, నా దగ్గర ఏమీ లేదు, ஆனா கிறிஸ்து என்கிட்ட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் தான் சந்தோஷமா అయితే மாறும். క్రీస్తు నాలో ఉన్నాడనే విశ్వాసంతో నేను సంతోషంగా ఉంటున్నాను. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலూயா, హల్లెలూయా, ஹல்லேலూயா. హల్లెలూయా. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. విశ్వసించే రామని చెబుదాం. இங்க சவுண்ட் இதை கொஞ்சம் கம்மி பண்ணி லேத்துப்பா. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஆமென், ఆమేన్. ரெண்டு பேரும் சேர விட மாட்டேது. எடுத்து படிப்போம். எபிரேயர் హెబ్రీయులకు రాసిన పత్రిక 11ஆம் அதிகாரம் 11వ అధ్యాయం 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? 18వ వాక్యాన్ని మనము చదువుకుందాం. யாராவது ஒருத்தர் வாசிக்கல? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்றெண்ணி. ஹல்லேலூயா, హల్లెలూయా. இந்த வசனத்தை காலையில நீங்க செய்தியை கேட்டிருப்பீங்க. ఈ యొక్క వాక్య భాగాన్ని మీరు సందేశంగా ఉదయకాలాన్ని విని ఉండవచ్చును. மீண்டும் இந்த வார்த்தையின் மூலமா கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறார். మరి ఇంట్లో ఉన్నటువంటి మీరు ఈ యొక్క రోజున ఈ వాగ్దానం ద్వారా దేవుడు మీతో మాట్లాడబోతున్నాడు. అబ్రహాముకు தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்து உனக்கு நான் குழந்தையை தருவேன்னு சொல்லுகிறார். దేవుడు వాగ్దానాన్ని ఇచ్చి నేను నీకు సంతానం కలుగు చేస్తానన్నాడు. హల్లెలూయా, హల్లెలూయా. போன வாரம் பார்த்தோம், ஆபிரகாம் குடும்பத்தினால் ஏமாற்றப்பட்ட, అబ్రహాము ద్వారా కుటుంబములో మోసగించబడిన ఒక స్త్రీని గురించి చూసాం. தேவன் சொல்லுகிறார். ఎవరి పేరు మామి? தேவன் சொல்லுகிறார் ஆதியாகமம் 21:12 దేవుడు అంటున్నాడు, ఆది కాండము 21వ అధ్యాయం 12వ వచనంలో, అప్పుడు దేవుడు ஆபிரகாமை நோக்கி అబ్రహామును చూసి, இந்த பிள்ளையையும் ఈ బిడ్డను కూడా உன் அடிமை பெண்ணையும் నీకున్నటువంటి యొక్క సంతతిని குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். ఒకవేళ నీకు ఇది దుఃఖముగా ఉండని అవసరం లేదు. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததியை விளங்கும், ఇస్సాకుతో వారసుడై ఉండుడని అబ్రహాముతో నేను, ஆதலால் అందుకని சாராள் உனக்கு சொல்வதை எல்லாம் கேள். సారా మీతో చెప్పిన కార్యక్రమాన్ని చేయమంటున్నది. உன் சொந்த மனைவி என்ன சொல்றாளோ அதை கேள். ఒక సొంత భార్య ఏం చెప్తుందో వినమంటున్నాడు. హల్లెలూయా, హల్లెలూయా. ஆமென். அன்பு சகோதரி சகோதரியே, అవును నా ప్రియమైన సహోదరుడా సహోదరి, இன்னைக்கு ఈ రోజు ஏன் விசுவாசத்தின் தகப்பன் என்று ஆபிரகாமுக்கு பேர் வந்தது? విశ్వాసులకు తండ్రి అని అబ్రహాముకి ఎందుకు పేరు వచ్చింది? அவன் ஏற்கனவே ஒரு தவறு பண்றான், கீழ்ப்படியாதது ஒரு காரியம் பண்றான். ఏదో ఇంతకు ముందు అతను ఒక తప్పు చేశాడు, అవిధేయుడిగా ఒక తప్పు కార్యక్రమం చేశాడు. என்னன்னா விசுவாசத்தை அவர் தான் வந்து நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு தன் சொந்த முயற்சியில அவன் சில காரியங்களை ஏறெடுக்கிறான். విశ్వాసము తన యొక్క సొంత ప్రయత్నం ద్వారా ఒక కార్యక్రమం చేయొచ్చు అనుకొని చేస్తున్నాడు. హల్లెలూయా, హల్లెలూయా. ஆனா நடந்த காரியம் என்ன? అయితే జరిగిందేంటి? தேவன் பார்க்கிறார், దేవుడు చూస్తున్నాడు, எந்த சூழ்நிலையில ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன் என்று முத்திரை கொடுத்திருக்கிறார். ఎలాంటి పరిస్థితిలో అబ్రహాము విశ్వాసులకు తండ్రి అతని ముద్రిస్తూ ఉన్నాడు. హల్లెలూయా, ఆమేన్. அந்த சூழ்நிலையை கொஞ்சம் விட்டு நோக்கி பாருங்க. ఆ యొక్క పరిస్థితి ఏంటో ఒకసారి మనం చూద్దాం. இதற்கு வரையும் அவன் விசுவாசத்துல பெருசா செய்யல, ఇంకా విశ్వాసంతో ఎంత గొప్ప కార్యక్రమం చేయలేదు. ஒரே ஒரு காரியத்தை தான் அவன் விசுவாசத்தை பெருசா செய்யறான். ఒకే ఒక కార్యక్రమాన్ని మాత్రం విశ్వాసం ద్వారా చేస్తున్నాడు. அன்றதுல இருந்து அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று எழுதப்பட்டு இருக்கு. ఆ దినం మొదలుకొని అతడు విశ్వాసులకు తండ్రి అని రాయబడి. இன்னைக்கு கர்த்தராகிய தேவன் உன்னை எதற்காக அழைக்கிறார்? ఈ రోజు దేవుడు నిన్ను ఎందుకొరకై పిలిచాడో, எதற்காக உன்னை அழைத்திருக்கிறார்? దేవుడు నిన్ను ఎందుకు పిలిచాడు? பாவத்தில் இருக்கிற, துன்பத்தில் இருக்கிற, துயரத்தில் இருக்கிற, கஷ்டத்தில் இருக்கிற அன்பு ஜனமே, எதற்காக கர்த்தர் தன் சொந்த ஜனங்களை உன்னை இந்த ஜனக்கூட்டத்திலிருந்து உன்னை அழைத்திருக்கிறார்? పాపములో నుండి, విచారములో, దుఃఖం నుండి, వేదనలో ఉన్నటువంటి మిమ్ములను దేవుడు తన సొంత జనమును ఎందుకు పిలుస్తూ ఉన్నాడు? எதற்காக? ఎందుకొరకు? ஏதோ யோசிச்சு பாத்தீங்களா? எதற்காக உன்னை அழைச்சார்? ఎప్పుడైనా మీరు యోచించారా ఎందుకు పిలిచాడు దేవుడు నన్ను? உங்களுக்கு ஒரு பேர் உண்டு, మీకు ఒక పేరు ఉందండి.
உங்க பேர் விசுவாசிகள், మీ పేరు విశ్వాసులు అని. ராமேன் சொல்லுவோமே. ఆమేన్ చెబుదామా? ஹல்லேலூயா. హల్లెలూయా. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த பேரை இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த பேரை கர்த்தர் என்ன பண்றார்? தன் முத்திரையாய் கொடுக்கிறார். దేవుడు అబ్రహామునకు అనుగ్రహించిన అదే పేరుని ఇక్కడున్న ప్రతి ఒక్కొక్కరికి దేవుడు ముద్రిస్తూ ఉన్నాడు. விசுவாசிக்கு ராமேன் சொல்லுவோமே. విశ్వసించే రామన్ கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோமா? చప్పట్లు కొట్టి దేవుని మహిమపరచండి. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ఎంత గొప్ప భాగ్యాన్ని దేవుడు ఇస్తున్నాడు. விசுவாசத்தின் தகப்பனவன், విశ్వాసులకు తండ్రి ఆయన. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம எல்லாம் விசுவாசிகள். మనం అందరూ కూడా విశ్వాసులం. ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்ன விசுவாசியா அழைச்சிருக்கிறார். దేవుడు నన్ను విశ్వాసిగా ఉంచాడని చేతులు పట్టుకొని என்ன విశ్వాసిயா வச்சிருக்கிறார். దేవుడు నన్ను విశ్వాసిగా ఉంచాడని చెప్పాడు. அப்பனா என்ன அர்த்தம்? అంటే అర్థం ఏంటి? ஆபிரகாமுக்கு ஈக்குவலா உன்னை கொண்டு வந்து வைக்கிறார். అబ్రహాముకు సరి సమానంగా నేను ఉంచాడండి. ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்தது? ஒரு இன்சிடென்ட். అయితే అబ్రహాం యొక్క జీవితంలో ఏం జరిగిందండి కార్యం? இவன் என்ன பண்ற? குழந்தை இல்லைன்னு வேலைக்கார இடத்துல இருந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறான். సో సంతానం లేదని తన యొక్క పనికత్తి దగ్గరికి వెళ్ళి దాసి దగ్గరికి వెళ్ళి ఒక సంతానాన్ని తీసుకొస్తాడు. இவனுக்கு சந்ததி இதுல இருந்து வளரும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். ఇతడికి సంతానం యొక్క రాదని తనే ముగింపు చేసుకున్నాడు, నిర్ణయం తీసుకున్నాడు. ஆனா தேவன் சொல்லுகிறார், அந்த பிள்ளையும் அந்த மனைவியும் போட்டு என்ன பண்ணு, సెటిల్ பண்ணி அனுப்பிச்சு விடுன்னாரு. అయితే దేవుడు ఏం చెప్తానంటే ఆ బిడ్డను ఆ తల్లిని సెటిల్ చేసి పంపించేయమంటున్నాడు. இவனும் செஞ்சுட்டான். ఇది ఓకే అనుకున్నాడు. அப்பா ரிலாக்ஸ், నేను కూడా రిలాక్స్ అయిపోతాను. என்கிட்ட ஒரு பிள்ளை இருக்கு, ఎందుకంటే నా దగ్గర ఒక என் సంతానం, சொத்தெல்லாம் அவன் கிட்ட தான், నా సొంతంతా என் வாழ்நாள் முழுவதும் மறிக்கிறது வரையும் அவன் புள்ள விளையாடுறதே அவன் சந்தோஷத்தையே பார்த்து நான் சரித்து నా போவேன். జీవితాంతం కూడా ఆ బిడ్డ ఎదగడము ఆ బిడ్డ సంతోషంగా చూసి నేను చనిపోతాను చూసాను. ஒரு மனிதனுக்கு இதற்கு மேல வேற என்ன வேணும்? ఒక మనిషికి ఇంతకన్నా ఇంకేం కావాలి? சொத்து பத்து வேணும்னா சம்பாதிக்கலாம். அவன் ஆல்ரெடி சொத்து பத்தோட தான் ஒரு அரசனா தான் இருக்கிறான். జీవితంలో కూడా అంత ఆస్తి ఐశ్వర్యం సంపాదించి ఒక రాజు వలె జీవిస్తున్నాడు. அவன் பல வருடங்களை காத்திருந்து ஒன்னே ஒண்ணு, தனக்குன்னு ஒரு சொந்த பிள்ளை. తనకు చాలా కాలంగా ఎదురు చూస్తుంది ఏంటంటే తనకన్నా ఒక సంతానం కావాలి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இதையும் கர்த்தர் கொடுத்துட்டாரு. ఇది కూడా దేవుడు అనుగ్రహించాడు. இதற்கு மேல ஒரு மனிதனுக்கு என்ன கிடைக்கும்? ఇంకా దీని పైన ఒక మనిషికి ఏం பல కావాలి? வருடங்களை குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவனை அசிங்கப்படுத்தின அதே தேசத்துக்கு முன்பாக அந்த பிள்ளை பால் மறக்கிற அந்த சூழ்நிலையை பெரிய ஃபங்க்ஷனா, பெரிய செலிப்ரேஷன், ஒரு కార్యங்களை அவன் நடத்தி முடித்து காட்டுறான். సంతానం లేనటువంటి అదే యొక్క దేశంలో బిడ్డ జన్మించి పాలు విడిచిన తర్వాత ఓ పెద్ద ఫంక్షన్ జరిపించినప్పుడు ఎలా ఉంటుందో ఒకసారి గమనించండి. அன்பு ஜனமே, నా ప్రియమైన జనాంగమా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்மளும் நினைச்சப்ப எல்லா காரியம் முடிஞ்சு போச்சு. మనం అనుకుంటాం అన్ని కార్యక్రమం ముగించాయి. ஒரு சகோதரி சொல்றாங்க, என் பிள்ளைக்கு நான் திருமணம் பண்ணிட்டேன்னா என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ఒక సహోదరి అన్నారు, నా బిడ్డకు పెళ్లి చేస్తే నా జీవితం అయిపోయిందని అన్నారండి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு வருஷம் கழிச்சு கேட்கிறேன், என்ன என் பிரச்சனை முடிஞ்சிச்சான்னு. అమ్మ సమస్య తీరింది అని ఒక సంవత్సరం తర్వాత అడిగితే, குழந்தை பிறந்துச்சு, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், ఆ బిడ్డకి పెళ్లి చేశాను కానీ என் பிள்ளைக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கு, ఒక బిడ్డ జన్మించాలి. இன்னைக்கு நான் பிஸியா இருக்கேன் நான். ఇప్పుడు నేను చాలా బిజీగా ఉన్నాను. ஏன்னா அந்த குழந்தை கூடயே டைம் இருக்கு. ఎందుకనగా ఆ బిడ్డ జన్మించింది కాబట్టి ఆ బిడ్డతో నా సమయాన్ని కేటాయిస్తున్నాను. ஐயா, இப்போ உங்க ஜீவனை கத்தர் எடுத்துக்கிட்டா பரவாயில்லையா? అయ్యా ఇప్పుడు మీ యొక్క ప్రాణాన్ని ప్రభు తీసుకుంటే పర్వాలేదా? వద్దు వద్దు అంటారు. ஏன்னா இப்ப என் பேர பிள்ளைக்கு நான் கூட இருக்குது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ఎందుకంటే నా మనవంతో నేను సంతోషంగా நான் ఉన్నాను. அப்பயே கேட்டேன், நீங்க கல்யாணம் உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணா உன் வேலை முடிஞ்சிச்சு, கத்தர் எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, இப்ப பேர பிள்ளைய பார்த்து ஆசை வந்துச்சுன்னு. అరే నీ బిడ్డకి పెళ్లి చేస్తే ఆ తర్వాత దేవుడిని తీసుకుంటే పర్లేదని ఇప్పుడు బిడ్డ జన్మించిన తర్వాత మనవడైన తర్వాత ఎందుకు నువ్వు వెళ్ళలేకపోతున్నావు అన్నాను. ஹல்லேலூயா. அதுக்கு அவர் சொல்றாரு, అందుకు అతను అంటున్నాడు, என் பிள்ளைக்கு கூட நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன், பாத்ரூம் போனா கிளீன் பண்ணிருக்க மாட்டேன். నా బిడ్డకు కూడా ఒకవేళ బాత్రూమ్కి వెళ్తే నేను పరిశుభ్రం ஆனா చేయలేను. என் பேர பிள்ளை என் மேல பாத்ரூம் போறதே எனக்கு பாக்கியமா நான் நினைக்கிறேன். అయితే ఆ యొక్క మనవరాలు నా మీద ఏదో బాత్రూమ్ మనకు సంతోషంగా ఉంది అంటున్నారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ ஒவ்வொரு இருதயத்துல ஒவ்வொரு தீர்மானத்தை நீங்க நினைச்சு வச்சிருப்பீங்க. అయితే ఒక్కొక్క హృదయంలో ఒక్కొక్క తీర్మానాన్ని మీరు నిర్ణయం తీసుకొని ఉంచి, ஆபிரகாமும் முடிஞ்சு போச்சு, எனக்கு வயது முதிர்ச்சி, எனக்கு கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்துட்டாரு, அந்த பிள்ளையும் பால் மறக்கிறது ஒரு பெரிய ஃபங்க்ஷனை நடத்தியாச்சு, சூப்பரா இருக்கு, இனிமேல் தான் என் பிள்ளை இவன் தான் நினைச்சு முடிவு பண்ணிட்டாரு. అబ్రహాము తనకు ఒక సంతానం దేవుడు ఇచ్చిన తర్వాత ఆ బిడ్డ పాలు విడిచిన తర్వాత ఫంక్షన్ చేసేసి ఇక చాలు అని అనుకున్నాడండి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இங்கதான் தேவன் ட்விஸ்ட் வைக்கிறார். ఇక్కడేనండి దేవుడు ఒక చిన్న ట్విస్ట్ చేస్తున్నాడు కార్యం. என்ன ட்விஸ்ட் வைக்கிறார்? ఏంటండి అది? என்ன ட்விஸ்ட் வைக்கிறார்? ఏంటి ఆ ట్విస్ట్? అక్కడ உன் பிள்ளையை எனக்கு எத்தனை வந்து பலி கொடுன்றார். నీ యొక్క బిడ్డను ఇస్సాకును నాకు బలి ఇమ్మంటున్నాడు. நீங்களும் நானும் என்ன பண்ணிருப்போம்? మీరు నేనైతే ఏం చేస్తామండి? தேவன் இதுக்கு முன்பாக செய்த நன்மையெல்லாம் மறந்துட்டு இருப்போம். దేవుడు మీకు చేసిన మేలంతా మీరు మర్చిపోయి ఉంటారు. இதுவே நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுங்களேன், ఇదే నేనైతే, ஐயே இவரெல்லாம் ஊழியக்காரே கிடையாதுப்பா, అయ్యో వీళ్ళంతా దేవుని సేవకులు కాదురా, மோசமான ஊழியக்காரப்பா మోసమైనటువంటి పరిచారకులు అంట சொல்லிருப்போமா இல்லையா? చెప్తాం కదండి కొన్నిసార్లు. அவ்வளவுதான் முடிவு பண்ணிருப்போம். ஐயா, பிள்ளைய கேட்கிறவர் ஒரு கடவுளா இருக்க முடியுமா? అరే బిడ్డనే బలిగా అడుగుతున్నాడు, ఈయన ఒక దేవుడుగా ఉండగలడా?
கடவுள் ஜீவனை தான் கொடுப்பார். ஜீவனை எடுக்கிறாருன்னா என்கிட்ட இப்ப பேசுறது யாரு கிடையாது. అయ్యో దేవుడు జీవాన్ని ఇచ్చేటువంటి దేవుడు ప్రాణం తీసుకుంటాడు. నాతో మాట్లాడేది ఎవరు? தேவன் நேரடியா வந்து பேசினாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், நீ கிடையாது. దేవుడు నేరుగా వచ్చి మాట్లాడు, అయ్యో అయ్యో నేను ఇవ్వనని అంటాను. ஏன்னா உன் விருப்பத்திற்கு மாறி தேவனுடைய வார்த்தை வருகிறது என்றால் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டே. ఎందుకంటే నీకు విరుద్ధంగా దేవుడు మరో మాట అనుగ్రహిస్తే నీవు దాన్ని అంగీకరించవు. హల్లెలూయా. உங்களுக்கு தேவையான வார்த்தைகள் கொடுத்துட்டே இருந்தா மட்டும் தான் நீ நல்ல பாஸ்டர். మీకు కావాల్సినటువంటి వాగ్దానం ఇస్తా ఉంటేనే మంచి పాస్టర్ అండి. நம்ம சபையில பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் ஏதாவது ஒரு மெசேஜ் எடுத்தேன்னா பாஸ்டர் என்ன குறிச்சு தான் எடுக்கிறார். నేను సంఘంలో ఏదైనా సందేశం తీస్తే పాస్టర్ నా గురించే సందేశం చెప్తాను అనుకుంటదండి. அவர் நேத்து விட்டு சொன்ன, அதனால தான் மெசேஜ் எடுக்கிறார். నిన్న నేను చెప్పాను కాబట్టి ఈ రోజు అది మెసేజ్ గా తీసుకొచ్చాడంట. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனா உங்க வார்த்தையில இது வசனத்துக்கு ஒப்பிட்டு இந்த வார்த்தை வருது, இது எனக்கா கர்த்தர் பேசியிருப்பார்ன்ற உங்க என்ன பண்ணாது. ఈ వాక్యము ద్వారా వచ్చేటువంటి ఈ మాట దేవుడు నాతో మాట్లాడుతూ ఉన్నాడనేటువంటి ఒక మనస్సులో రాదండి మనకి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. உண்மையா இல்லையா? అవునా కాదా? இல்லைன்னு நினைச்சீங்களேன், ஓ பாஸ்டர் ஏதோ ஒரு சபை சொல்ற ஒரு பிரச்சனை சொல்றாருன்னா அப்போ என்ன கிடையாது, இவங்கள தான் சொல்லியிருப்பார், நீயே ஃப்ரேம் பண்ணிப்ப. పాస్టర్ ఏదో ఒక సమస్యను గురించి మాట్లాడుతున్నాడు, అది నా గురించి ఉంటుందేమో అని చెప్పి మనలో ఉద్దేశం చేసుకుంటామండి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ வார்த்தையில வருகிற அந்த ரகசியம், கர்த்தர் பேசுறார், கர்த்தர் தான் எனக்காய் பேசுறார், அவர் எனக்கு மட்டும் பேசுறாருன்னு என்னை புடமிடுவதற்கும் என்னை சீர்படுத்துவதற்கும் என்னை சரிப்படுத்துவதற்கும் கர்த்தர் பேசுறாருன்னு உங்க இருதயம் ஏற்றுக்கொள்ள மாட்டுது. దేవుడు అనుగ్రహించేటువంటి వాక్యం ద్వారా దేవుడు నన్ను పుటం వేస్తున్నాడు, సరి చేస్తున్నాడని నీ హృదయము అంగీకరించనంటుంది. உண்மையா இல்லையாமா? అవునా కాదమ్మా? யாரையாவது பேசினா இது கர்த்தர் வந்து அவர் தான் பேசுறாரு, அவங்க தான் இந்த பாவத்தை பண்றவங்க அவங்க தான். ఎవరి గురించైనా మాట్లాడితే అది వారి గురించేమో అని అనుకుంటా. హల్లెలూయా. హల్లెలూయా. ஏதாவது ஒரு வார்த்தை வந்து இது என்னதான் பேசினாரு, நான் இனிமே சபைக்கு வர மாட்டேன். ఏదైనా దేవుడి వాక్యం వస్తే ఇది నన్ను గురించే మాట ఎక్కడ సంఘానికి రాను. హల్లెలూయా. హల్లెలూయా. இந்த வசனமும் இந்த வார்த்தையும் பாஸ்டர் பேசினாலும் బలిపీఠத்திலிருந்து வருதுன்னா அது தேவன் பேசுகிறாரு இருதயம். ఈ యొక్క వాక్య భాగము మరి బలిపీఠ నుంచి పాస్టర్ మాట్లాడితే ఇది పాస్టర్ కాదు, దేవుడు మాట్లాడుతున్న మీ యొక్క మనసుకు అంగీకారం కలగదు. இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிற காரியம் எனக்கு ஏற்ற மாதிரியே வசனம் வரணும். ఈ రోజు మనం ఎదురు చూసే కార్యక్రమం నాకు కావాల్సిన సందేశమే రావాలి అనుకుంటామండి. இன்னைக்கு நான் கண்ணீரோடு வந்திருக்கிறேன், నేను ఈ రోజు కన్నీటితో వచ్చి என் கண்ணீரை துடைக்கிற மாதிரி வார்த்தை வந்தா அது எனக்காக வருகிறது. కన్నీరు తుడిచేటువంటి వాక్యం అది నాకుగా ఉండాలనుకుంటామండి. நான் அழுவாத மகளே கர்த்தர் உன் கண்களை துடைக்கிறார்னு சொன்னா மட்டும் கர்த்தர் எனக்காகவே பேசுறார். అయ్యో కన్నీటితో ఉన్నటువంటి నా ప్రియ సహోదరి నీ కన్నీరు తుడిచేస్తానంటే అయ్యో దేవుడు నాతోనే మాట్లాడారు అనుకుంటారండి. நீ மன்னிக்க மாட்ற, నీవు మన్నించనంటున్నా, நீ ரொம்ப கோவப்படுற, నువ్వు చాలా కోపంగా ఉన్నావు, நீ రహస్య పాపం பண்ற, రహస్య పాపం చేస్తున్నావు, நீ சரியா ஜெபிக்கல, సరిగా ప్రార్థన చేయడం లేదు. இப்படி వార్త ఉందా, ఇది ఎన వార్త இல்ல. ఇలాంటి మాటలు వస్తే నాకు కాదేమో అనుకుంటాం. హల్లెలూయా. హల్లెలూయా. இது பாஸ்டர் வேணுட்டே சொல்றார். పాస్టర్ ఎవరి గురించో మాట్లాడుతున్నాడు అనుకుంటారు. హల్లెలూయా. హల్లెలూయా. என் அன்பு ஜனமே, నా ప్రియమైనటువంటి జనాంగమా, நமக்கு பேரு விசுவாசி தவிர మన పేరు విశ్వాసులే గాని ஆனா ஒரு வார்த்தையை விசுவாசிக்கிறது இல்ல. అయితే ఆయన మాటలు విశ్వసించలేకపోతున్నారు. హల్లెలూయా. హల్లెలూయా. బలిపీఠத்திலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா, ఈ బలిపీఠం నుంచి ఒక వాక్ వచ్చినట్లయితే அந்த வார்த்தை உன் இருதயத்தை குத்துதுன்னா, ఆ యొక్క మాట నీ హృదయాన్ని గుచ్చుకుంటుంది. உன் இருதயத்துல ஏதோ ஒரு மாற்றத்தை, ஏதோ ஒரு தீண்டுதலை, ஏதோ ஒரு சூழ்நிலை உருவாக்குதுன்னா, నీ యొక్క హృదయంలో ఏదో ఒక మార్పును తీసుకురావాలనుకుంటున్నావు. உனக்குள்ள வரணும், அது ஏசப்பா பேசி கொண்டிருக்கிறார். అయితే దేవుడు ప్రభువు యేసునితో మాట్లాడుతున్నాడు. చప్పటి కొట్టి దేవుని నామమున హల్లెలూయా. హల్లెలూయా. ரெண்டு கல்லை வச்சு உரசுறன்னு வைங்கள, రెండు రాళ్ళు అలాగా గుచ్చుకుని అనుకోండి. రెండు முதல் சவுண்ட் வரணும், ఆ రెండు రాళ్ళు శబ్దం వస్తాయి, நல்ல சவுண்ட் வரணும், ఇంకా గట్టిగా శబ్దం రావాలి, இல்ல நெருப்பு வரணும், లేకపోతే నిప్పు రావాలి, இல்ல ரெண்டே உடைஞ்சு போகணும், లేదా రెండు పగిలిపోవాలి. ரெண்டுமே பண்ணி இதை பண்ணும்பொழுது ஒண்ணுமே ஏற்படலைன்னா இந்த கல்லை உராய்க்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையே இல்லை. ఈ రెండు రాళ్ళు అలా రుద్దుతూ ఉంటే ఏమీ జరగలేకపోతే అది ఎందుకు పనికిరాదని అర్థం. ஆதியில இருந்த தீர்க்கதரிசிகள் யார், எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள்? ఆత్మ సంబంధమైనటువంటి ప్రవక్తలు ఎలాంటి వారు? அவங்க வாயிலிருந்து வர வார்த்தை நீ செய்யற பாவத்தையும் நீ செய்யற துன்பத்தையும் தேவனுக்கு விரோதமா எழும்புகிற காரியத்தையும் சுட்டி காட்டுவதே அவர்கள் வேலையா இருந்தது. వారు వాక్యము ద్వారా మరి మీరు చేసేటువంటి పాపాల గురించి చెప్పినప్పుడు వారు ఇది దేవుని ద్వారా వచ్చిన మాటను అంగీకరించేటువంటి వారు. హల్లెలూయా. హల్లెలూయా. அப்படி சுட்டி காட்டி வருதுன்னா உன்னை சீர்படுத்தும்படியாக, உன்னை சிறப்படுத்தும்படியாக, உன் வாழ்க்கையை மாற்றும்படியாக கர்த்தர் விரும்புறான்னு அர்த்தம். అలాంటి వాక్కుని ఎద్దకు వచ్చినప్పుడు దేవుడి యొక్క జీవితాన్ని పరివర్తన, పరిపూర్ణతను, పశ్చాత్తాపం, அந்த வாக்கை நீ
ஏற்று அதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சுன்னா உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். ఆ యొక్క వాక్యాన్ని నువ్వు అంగీకరించినట్లయితే నీ జీవితంలో ఒక మార్పు నువ్వు చూడగలవు. விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. విశ్వసించాలని చెప్పండి. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் யாரோடு பேசிக்கொண்டிருக்கிறார்? ఇప్పుడు దేవుడు ఎవరితో మాట్లాడుతున్నారో చెప్పండి. எப்படிப்பட்ட வசனம் கூட இங்க எடுக்கலாம். ఎలాంటి వాక్యమైనా ఉండవచ్చు నీ బైబిల్లో. ஆனா வருகிற வார்த்தை உனக்காக மட்டுமே கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். అయితే వచ్చే వాక్యము దేవుడు నీ కొరకే మాట్లాడుతూ ఉన్నాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. உன்னை அழிப்பதற்காக அல்ல, నిన్ను నాశనం చేయడానికి కాదు, உன்னை சபையை விட்டு துரத்துவதற்காக அல்ல, నిన్ను సంఘం నుంచి బయటికి నెట్టివేయడం உன்னை కాదు, பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போவதற்கே இப்படிப்பட்ட வார்த்தைகள் నిన్ను கர்த்தரோட கை పరలోక கொடுத்து రాజ్యానికి తీసుకెళ్లడం కోసమే దేవుడు నీతో మాట్లాడుతూ ఉన్నాడు. கர்த்தர் வார்த்தை உன்னை புடமிட்டு கொண்டிருக்கு. దేవుడి యొక్క వాక్యం నిన్ను పుటం వేస్తూ ఉన్నది. உன்னை சீர் செய்யும்படியாக, నిన్ను పరివర్తన చెందడానికి చేస్తున్నది. உன் வாழ்க்கையை சிறப்படுத்தும்படியாக నీ యొక్క జీవితాన్ని స్థిరపరుస్తూ ఉన్నాడు. கர்த்தர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். దేవుడు ప్రయత్నం చేస్తూ ఉన్నాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. சபைகள்ல காது உள்ளவர்கள் సంఘములతో చెవిగలవాడు చెప్పే మాటలు వినుగాక. கேட்க கடவுது. వినాలండి. காதுல கை வச்சு சொல்லுங்களேன். చెవిలో చేయి పెట్టుకొని చెప్పండి. చెవిలో చెవులు పెట్టు. அப்பா, అయ్యా, உங்க வார்த்தை என் காதுகள் கேட்கணும். నీ యొక్క వాక్యము నా చెవులు వినాలి. அப்படி நெஞ்சில வைங்களேன். అలాగా హృదయంలో పెట్టుకోండి. இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்க ఈ ஆரம்பிக்கிறேன். వాక్యాన్ని నేను విశ్వసిస్తున్నాను. அந்த వార్த்தையை நான் உணர ஆரம்பிக்கணும். ఆ యొక్క వాక్యాన్ని నేను అంగీకరిస్తాను. அப்படியே தலையில கை வைங்களேன். అలాగా తలలో చేయి పెట్టండి. அப்பா, இந்த வார்த்தையை நான் செயல்படுத்த வேண்டும். అయ్యా, ఈ వాక్యానుసారంగా నేను జీవిస్తాను. உடனே செயல்படுத்த வேண்டும். వెంటనే నేను అంగీకరిస్తాను. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கர்த்தர் உன்கிட்ட ஒரு வார்த்தை கொண்டு வராருனா, దేవుడు ఒక వాక్యాన్ని ఎద్దకు తీసుకొస్తున్నాడు. உடனே உன் வாழ்க்கையில அந்த மாறுதலுக்கு நீ முயற்சி செய்கிறேன்னா, వెంటనే నీ యొక్క జీవితంలో ఒక మార్పు జరుగుతుందని అర్థం. உடனே கேட்ட உடனே நான் மன்னிப்பு கேட்டணும். వెంటనే నేను వెళ్ళి క్షమాపణ అడగాలి. உடனே நான் என் கோபத்தை நான் விட்டுறணும். వెంటనే నా కోపాన్ని విడిచిపెట్టాలి. உடனே இச்ச பாவத்தை நான் விட்டுறணும். నాకు పాప ఇష్టం నేను వదిలిపెట్టాలి. நீ எப்போ முடிவு பண்றியோ, ఎప్పుడు నిర్ణయం తీసుకుంటావో அப்போ கர்த்தர் உன்னோடு உலாவிக்கும். దేవుడు నీతో కూడా సంచరిస్తూ ఉన్నాడు. உன் வாழ்க்கையில கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். దేవుడు నీ యొక్క జీవితంలో సంధిస్తూ ఉన్నాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தேவன் இன்னும் உன் வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறான்னு ஒரே ஒரு அடையாளம். దేవుడు నీ యొక్క జీవితంలో ఒక ప్రణాళిక కలిగి ఉన్నదానికి ఒకే గుర్తు நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். నేను ముందుగానే మీతో చెప్పి உன் இருதயத்துல ஒரு பாவம் செய்யும் போது அந்த இருதயத்துல அந்த உணர்வுகள் சொல்லப்படுதுன்னா, ஐயோ நீ பாவம் செய்யறேன்ற அந்த దేవుడు చెప్పేటువంటి ఒక విషయాన్ని నాకు హృదయంలో, అయ్యో ఇది పాపము, ఈ దేవుడు ఇలా సెలవిస్తున్నాడు చెప్పినప్పుడు அந்த உணர்வு இருக்குனாவே நீ தேவனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். ఆ యొక్క స్పర్శ నీలో ఏర్పడిందంటే నీవు దేవుని యొక్క స్వాధీనంలో ఉన్నావని అర్థం. ஒரு பாவம் செய்யும்போது ஐயோ இது பாவமாச்சே, అయ్యో పాపం చేస్తున్నప్పుడు ఇది ஆனா நீ పాపం செய்வ. కదా. చేస్తావు, நீ செஞ்சுதான் முடிப்ப. చేస్తావు, ஆனா ముగిచ్చేస్తావు. செஞ்சு முடிச்ச பிறகு உன் இருதயத்துல ஒரு குத்தல் இருந்தே இருக்கும். చేసిన తర్వాత నీ హృదయం గుచ్చుకుంటుందండి. ஐயோ தப்பு பண்ணிட்டமே, అయ్యో నేను తప్పు చేశాను, அது ரொம்ப நேரம் கூட இருக்காது. నేను ఆ తప్పు చేశాను చాలా அந்த సేపు தப்பு ఉండదు. செஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே உங்க முகம் உங்க இருதயம் ஒரு சஞ்சலத்தை உண்டு பண்ணும். తప్పు చేసిన తర్వాత మన హృదయంలో ఒక సంచలనం ఏర్పడుతుందండి. அப்படி இருக்குன்னா என்ன అర్థం? అలా ఉంటే దీని అర్థం ఏంటి? ஹல்லேலூயா. హల్లెలూయా. நீ தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராகவும், నీవు దేవుని ఆశీర్వాదమునకు నేరుగాను, தேவனுடைய பராமரிப்புக்கு நேராகவும், దేవుని పరామర్శింపుకు నేరుగా, தேவனுடைய ஆளுகைக்கு நேராகவும் நீ கட்டப்பட்டு இருக்கிற. దేవుని యొక్క స్వాధీనములో నువ్వు కట్టబడుతున్నావని అర్థం. ஆமென் சொல்லுங்க. చప్పట్లు కొడదాము. இன்னைக்கு சொல்லும்போது சில பேருக்கு இருதயத்துல ஆமாப்பா நான் தப்பு செய்யும்போது இன்னும் மனசாட்சி பேசினே இருக்கு. నేను ఇప్పుడు చెప్తూ ఉంటే కొంతమంది మనస్సాక్షి ఇప్పుడు உன் అంటుంది, கணவன் தப்பு பண்ணிட்டு தான் இருந்துப்பா, మీ యొక్క భర్త తప్పు చేసి நீ ఉండొచ్చు, அவனை திட்டக்கூடாதுன்னு தான் இருந்திருப்ப, నువ్వు ఆయన తిట్టకూడదు అనుకుంటావు, உன்னை மீறி திட்டிட்டு இருப்ப. అలా తిడుతూ ఉంటావు. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, అయ్యో నేను తప్పు చేశానే, ஹல்லேலூயா. అయ్యో నేను తప్పు ஐயா இந்த తిట్టాను. சீரியல் பார்க்கவே கூடாது. అది సీరియల్ இத చూడకూడదు. பார்க்க பார்க்க என் மைண்ட் மாறுது. చూడంగా నా మనసు మారిపోతుంది. நீ சொல்லிட்டே டிவியை பார்த்துருவேன். అలా చేస్తూ టీవీ చూసేస్తామండి. அதுக்கப்புறம் ஐயோ முடிவு பண்ணனே பொறுத்தனே பண்ண. ఎందుకు చూసాను ఈ టీవీ కార్యక్రమం? என்ன అర్థంனா, దీని అర్థం ఏంటంటే கர்த்தர் இன்னும் அவர் கண்ட்ரோல்ல தான் உன்னை வச்சிருக்கிறாரு. దేవుడు తన స్వాధీనం ఉంచుకొని ఉన్నాడని అర్థం. హల్లెలూయా சொல்லுங்களே. హల్లెలూయా. மனதுருகும் தெய்வமே యేసయ్యా, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே యేసయ్యా, நீ நல்லவர் சர்வ வல்லவர். சொல்லுங்களேன், நீ நல்லவர் சர்வ, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. சொல்லுங்க, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை.
உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். சொல்லுங்களேன், அவை மதிய தோறும் புதிதாயிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது முதல் கேட்டகரி. நீ பாவத்துல செஞ்ச உடனே உன் இருதயத்துல ஏதோ ஒரு வார்த்தை కిచిముచి பண்ணுதுனாவே தெரிஞ்சு போச்சு நீ యేసప్ప కంట్రోల్లో இருக்கிறேன்னு. నువ్వు పాపం చేసిన తర్వాత నీ హృదయం నేరారోపణ చేస్తుంది కానీ తెలుసుకున్నప్పుడే నువ్వు యేసయ్య కంట్రోల్లో ఉన్నావని అర్థం. ஆனா ఎదురుమறையா உள்ள சாத்தான் உள்ள வந்து தைரியமா வந்து உட்கார்ந்திருப்பான். అయితే దానికి వ్యతిరేకంగా సాతాను హృదయం వచ్చి కూర్చుంటాడు. యేసప్పకి ఏట్ర పయ్యన్ అల్ల, నువ్వు యేసయ్యకు మంచివాడివి కావు, நீ నడికిற, నువ్వు అనుకుంటున్నావు. ఏ మగలే நீ ஜெபிக்கிறது பொய். ఏ కుమారుడా కుమార్తె నువ్వు இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்து இங்க வந்து உட்கார்ந்திருக்க. ఇంత గొప్ప కార్యక్రమం చేసి ఇక్కడ వచ్చి కూర్చున్నావు. நீ యేసప్పకి ஏற்றவன் அல்ல. నువ్వు యేసయ్యకి తగినవాడు కాదు. சும்மா அவரை ஏமாத்தினே இருக்க. నువ్వు ఆయన మోసం చేస్తున్నావు. நீ மொத்தமா போய் திருந்திட்டு வா போ. నువ్వు మరలా వెళ్ళే సిరిగిరా పో అని అంటాడు. நல்லது சொல்ற மாதிரியே இருக்கும். మంచి చెప్పినట్టే అనిపిస్తుంది. கேக்குறது நல்லதா இருக்கும். వినడానికి బాగానే ఉందండి. ஆமா தானே, நல்லா திருந்திட்டு தானே உள்ள வரணும். అవును, నేను அவன் என்னன்னா உன்னை முழுசா வெளிய அனுப்புறான். ఎందుకనగా పూర్తిగా దేవుని దూరపరచాలి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. రెండవది நீ கர்த்தருக்குள்ள இருக்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, నీవు దేవునిలో ఉండడానికి గుర్తేంటి? எப்பப்ப வார்த்தை வரும்போது அந்த வார்த்தைக்காக நீ ரியாக்ட் ஆவறியோ, ఎప్పుడైతే దేవుని వర్తమానం నీకు వచ్చినప్పుడు రియాక్ట్ అవుతున్నావో, ఇది எனக்காக கர்த்தர் பேசுறார், ఇది నా కోసం దేవుడు మాట్లాడు, நான் உடனே மனம் திரும்பணும், నేను వెంటనే మారు మనసు நான் పొందాలి, உடனே இத மாத்திக்கணும், ఇది నేను మార్చుకోవాలి. இந்த வார்த்தைகள் வரும்பொழுது உன் நினைவுகளை கர்த்தர் ஏதோ ஒரு சமயத்துக்கு கொண்டு போயிருப்பாரு. ఏదో నువ్వు మాటలు వస్తున్నా నీ యొక్క கர்த்தர் குறித்து பேசுறாரு, దేవుడు నీతో మాట్లాడుతున్నాడు, இத பத்தி தான் கர்த்தர் பேசுறாரு. దీని గురించి దేవుడు మాట్లాడుతున్నాడు. சபைக்குள்ள இருக்கும்போது ஏதோ ஒரு என் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படணும் நான் மாத்திக்கணும்னு நினைப்பேன். ఏదో సంఘంలో ఉన్నప్పుడు దేవుడు వర్తమానం ద్వారా మార్చుకోవాలనుకుంటాం. ஆனா சபையை விட்டு வெளியே போன சூழ்நிலை மாறி போயிடும். అయితే బయటికి వెళ్ళిన తర్వాత మారిపోతారండి. உனக்கு சபையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது வார்த்தை வரும்பொழுது அது உனக்காக தான் வருதுன்னு நீ விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டினாவே, ఎప్పుడైతే సంఘంలో కూర్చున్నావు ఈ యొక్క వాక్యం నీ కోసం వచ్చిందని విశ్వసిస్తే, இந்த వార్த்தைக்காக என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை இந்த பாவத்தை விட்டுறலாம் இந்த சூழ்நிலை விட்டுறலாம் உன் வாழ்க்கையை மாத்திக்கணும் என்னைக்கு நினைக்கிறியோ, ఎప్పుడైతే నీ యొక్క జీవితంలో పాపపు జీవితం నుంచి విడిచిపెట్టాలి అనుకుంటావో அன்னில இருந்து நீ விசுவாசிக்க உண்டான அடையாளத்தை பெற்றுக் ఆ రోజు கொண்டிருக்கிறாய். నుంచి విశ్వాసం అనేటువంటి ఆ యొక్క విషయాన్ని పొందుకుంటున్నావు. செயல்படுத்துவது இரண்டாவது, జరిగించేది రెండవ సంగతి. செயல்படுத்துறவன் நீதிமானாய் மாறுவான், చేసేటువంటి వాడు నీతిమంతుడు అవుతున్నాడు, செயல்படுத்துறவன் பரிசுத்தவானாய் மாறுவான், చేసేవాడు నీతిమంతుడు పరిశుద్ధిగా మార్చబడతాడు. ஹல்லேலூயா. ఆమేన్. நம்ம நீதிமான் பரிசுத்தவான் ரெண்டாவது சொல்லிக்கலாம். రెండవది నీతిమంతుడు పరిశుద్ధ రెండుగా ஆனா చెప్పుకోవచ్చు. நீதிமான பரிசுத்தவானா நான் ட்ரைனிங்ல உட்கார்ந்து இருக்கிறேன், அதுக்காக நான் படிக்கிறேன், அதுக்காக நான் மாத்திக்கிறேன்னு சொல்றீங்களே, அந்த அண்டர்டைன்ல தான் நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க. చూడండి, నేను నీతిమంతుడిగా పరిశుద్ధిగా కావాలని మార్చుకోవాలని చెప్పి అందుకొరకే కూర్చొని ఉన్నాను. ஒரு சிலர் இருப்பாங்க, కొంతమంది ఉంటారు வார்த்தை என்ன வந்தாலும் மொபைல நோண்டின்னு இருப்போம். వాక్యం ఏమొచ్చినా మొబైల్ చూస్తూ ఉంటారండి. இது எனக்கு இல்ல, ఇది నాకు కాదు, சரியா பாட மாட்டாங்களே, సరిగా పాడనంటున్నారు, சரியா వசனம் எனக்கு புரியல, సరిగా వాక్యం అర్థం కాలేదు, எனக்கு ஏத்த மாதிரி வசனம் வரலையே, నాకు ఇష్టానుసారంగా వాక్యం రాలేదు. இதெல்லாம் செஞ்சுட்டா எப்படி நம்ம வாழ முடியும்? ఇవన్నీ చేస్తే మనం ఎలా జీవించాలి? இவங்களுக்கு வேற வேலை இல்ல, వీరికి వేరే పని లేదు, ஊழியக்காரங்க ஈஸியா சொல்லிடுவாங்க, సేవకులు ఈ సులువుగా చెప్పేస్తారు. வட்டிக்கு விடாம இருக்க முடியுமா? వడ్డీకి ఇవ్వకుండా ఉండలేమే. அவ திட்டானே அந்த சூழ்நிலை பாஸ்டர் இருந்தா தெரியும், వడ్డీకి ఇవ్వకపోతే మా పరిస్థితి పాస్టర్కి ఏం తెలుసు? அவ அசிங்கமா திட்டும் போது பாஸ்டர் இருந்தா தெரியும், వాడు కేవలంగా మాట్లాడుతాడు, పాస్టర్కి ఏం తెలుసు? இப்படி சில சூழ்நிலையை என்ன பண்ணுவோம், நம்மளே வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை என்ன பண்ணுவோம், ஒரு மதில் சுவரை போட்டுட்டு நம்ம கிட்ட வராதபடி நம்ம என்ன பண்ணுவோம், ఆ యొక్క వాక్యాన్ని మనం ఏం చేస్తామంటే ఒక పెద్ద గోడ కట్టి ఆ వాక్యం మన దగ్గర రాకుండా అలా కూర్చొని ఉంటాం. இது எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, అది నాకు కాదండి. எனக்கு మోகన్ సిలాసర్ பேசினாதாங்க பிடிக்கும், అది నాకు మోహన్ సిలాసరస్ మాట్లాడితే எனக்கு டிஜே தினகர் மெசேஜ் தாங்க ரொம்ப నాకు பிடிக்கும், డీజే దినకర్ సందేశం అంటే ఇష్టం అంటారు. ஹல்லேலூயா. எனக்கு அங்க போனாதாங்க நல்லா இருக்கும், నాకు అక్కడికి వెళ్తే బాగుంటుందండి. நீ கர்த்தரோட அண்டர்டைன்ல என்ன இல்ல, அவருடைய பாதுகாப்புலயோ அவருடைய கூடாரத்துக்குள்ளேயோ அவருடைய செயல்பாட்டுக்குள்ளே நீ இல்லைன்னு அர்த்தம். దేవుని యొక్క కాపుదల, ఆయన గుడారములో, ఆయన యొక్క కార్యక్రమంలో నీ లేవు. హల్లెలూయా. హల్లెలూయా. கர்த்தர் வருகிற வார்த்தை எதுவும் உனக்காய் மாறி வராது. దేవుడు నీకు మార్పు కలిగిన మాట మీకు దాటి రాదండి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நான் ஏற்கனவே 2 வார்த்தை சொல்லியிருக்கேன். నేను 2 మాటలు చెప్పాను. ஒண்ணு மன உறவு, நீ பாவம் செய்யறனா அந்த இருதயத்துல அந்த உணர்வு இருக்கனா இன்னும் கர்த்தருக்குள்ள இருக்கிறன்னு அர்த்தம். పాపం చేసినా దేవునితో మాట్లాడుతుంటే నువ్వు దేవుని స్వాధీనంలో ఉన్నావని అర్థం. நீ பாவத்தை விடுற விடல அதை பத்தி நான் பேசல.
నేను పాపాన్ని విడిచిపెట్టి దాని గురించి మాట్లాడడం లేదు. ரெண்டாவது காரியம், రెండవది வார்த்தை வருதுன்னா இதுக்காக நான் மாத்திக்கணும்னு நினைப்பேன், ஆனா செய்ய மாட்டேன். ఆయన వాక్యం వస్తుంది మార్చుకోవాలంటే చేయలేవు. இந்த வார்த்தை எனக்கு தான் நினைச்சுப்பேன், నాకు అనుకుంటావు ஆனா செயல்படுத்த முடியாது. కానీ చేంజ్ அப்பவே தெரிஞ்சுக்கோ, நீ தேவனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கிற. நீ అప్పుడు కూడా దేవుని స్వాధీనం అందు ఉన్నావు. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా. மூணாவது ஒரு சூழ்நிலை இருக்கிற பத்தியா, మూడో పరిస్థితి ఉంది చూసారా, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாம அப்படியே விருந்தாளி மாதிரி வந்துட்டு போக பத்தியா, దీనికి నాకు సంబంధం లేకుండా దూరం వెళ్ళిపోవడం అండి. ஏதோ சொன்னாரு పాస్టర్ 4 వారం వరకు పాస్టర్ ఏదో చెప్పాడండి, ஒண்ணுமே நடக்கல, ఏమీ జరగలేదనండి. எனக்கு சரியாவே ஜெபம் பண்ண, ఆయన సరిగా ప్రార్థన చేయలేకపోతున్నా, உனக்கு எதுவுமே நடக்காது, నీకేం జరగదు. ஏன்னா கர்த்தருக்குள்ள நீ இல்ல. ఎందుకంటే దేవుళ్ళ నువ్వు లేవు. வார்த்தையை கேட்டு ஒரு செயல், ஒரு நினைவுகள், దేవుని వాక్యాన్ని విని ఒకే ఒక ఆలోచన, ஒரு பார்வை, ఒకే ఒక చూపు, ஒரு தூக்கம், ఒక నిద్ర, ஒரு பேச்சு, ఒక మాట, உன் வாழ்க்கையில நீ மாத்தி இருந்தீனா, నీ యొక్క జీవితంలో మార్పు వస్తే அன்னிலிருந்து நீ விசுவாசத்தின் பிள்ளையாய் ఆ மாறப்படாத. రోజు నుంచి విశ్వాసులకు బిడ్డగా నువ్వు మారుతూ ఉన్నావు. அந்த தேவனுடைய விசுவாசத்துக்கு நேராக நீ நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். ఆ యొక్క దేవుని విశ్వాసమందు నడిపించుచున్నావు. ஹalleluya హల్లెలూయా. இங்க ஆபிரகாம் வாழ்க்கையில அவன் செஞ்சதெல்லாம் துரோகம் தான் தேவனுக்கு. అబ్రహాము యొక్క జీవితంలో దేవుడికి సమస్త ద్రోహాన్ని చేశాడు. வேலைக்காரி மூலமா தன் சங்கதிகளை உருவாக்க நினைச்சு தப்புதான். దాసి ద్వారా తన యొక్క సంతతిని అభివృద్ధి పరచుకోవడం తప్పే. ஆனா வாக்கு கொடுத்தவர் தேவாதி தேவன். అయితే వాగ్దానం ఇచ్చిన వాడు దేవాది దేవుడు. அவர் தன்னை வெளிப்படுத்துவதற்கு ஈசாக்கை கொடுத்துட்டார். ఆయన తన ప్రత్యక్షపరచడం కోసం ஈசாக்கின் மூலமா ஒரு சங்கதிகளை பெருக பண்ணுவேன் தேவன் வாக்கு கொடுத்துட்டார். ఈసాకును ఒక సంతతి గొప్ప జనాంగం చేస్తాను దేవుడు వాగ్దానం చేశాడు. இப்ப சொல்றாரு, ఇప్పుడు అంటున్నాడు, கொஞ்சம் வாப்பா கொஞ்சம் தனியா పక్కకు రమ్మంటున్నాడు. வா వా, పక్కకు రమ్మ. நல்லா இருக்கியா? బాగున్నావా? குழந்தை எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. బాగుంది పాస్టర్ గారు. ஐயா சூப்பரா இருக்கியா? అయ్యా బాగుందండి. எப்படி ஒன்ன மாதிரி இருக்கா? என்ன மாதிரி இருக்கு? నాలాగే ఉంది. ஐயோ செம்மையா அழகா விளையாடுறான். చాలా చక్కగా ఆడుకుంటున్నాడు. ஏசப்பா பிதா சொல்றது, அவங்க கிட்ட தான் உன் ஜெனரேஷனே வச்சிருக்கேன். వాని దగ్గర నీ జనరేషన్ వద్దని. அப்படியா? நல்லா இருக்குன்னு. ఆ జనరేషన్ బాగుంది. ஃபங்க்ஷன் என்ன நேத்து வச்சு, ஆமா பால் மறந்தது, அதனால பெரிய ஃபங்க்ஷன் வச்சு. పెద్ద ఫంక్షన్ పెట్టాను, పాలు ఇడిచి పెట్టి పెద్ద ఫంక్షన్ చేస్తున్నాను. இப்போ కంప్లీట్ ஆயிட்டியா? இது போதும் என் வாழ்க்கை. చాలు నా జీవితంలో అనుకోండి. சரி நான் சொல்ற ஒரு வேலை செய்ய சொல்லுங்கப்பா. ఒక చిన్న కార్యక్రమం చెప్పమన్నాడు. சொல்லுங்க, நான் செய்யறேன். చెప్పండి, నేను చేస్తాను. உன் பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு அந்த மலைக்கு எத்தனை போய, ఆ యొక్క బిడ్డను తీసుకెళ్ళి కొండ దగ్గర తీసుకెళ్ళమంటాడు. எதுக்கு? ఎందుకు? ஏன் பிள்ளைய எட்டுன்னு போகணும்? ఎందుకు బిడ్డను తీసుకెళ్ళాలి? இல்ல அங்க போயிட்டு అక్కడికి వెళ్ళి அந்த பிள்ளைய எனக்கு பலி கொடு, నాకు బలి ఇమ్మని ఆ బిడ్డని. அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறேன். అలా షాక్ అయిపోతున్నాడండి అబ్రహాం. அது கூட சாரால வச்சு பேசியிருந்தாவது அங்க கண்டிப்பா ஒரு பஞ்சாயத்து ஏற்பட்டுருக்கும். ఒకవేళ సారమ్మతో గాని ఉంటే ఖచ్చితంగా అక్కడ ఒక పంచాయతీ జరిగేదండి. என் பிள்ளைய நீ ஏன் சாவடிக்கிற, உனக்கே அந்த வேலை, నా బిడ్డను ఎందుకు చంపుతావు, నీకెందుకు ఈ పని అంటదండి. இதெல்லாம் உன் வேலை, தொடக்கூடாது. ఇది నీ పని కాదు, నా బిడ్డను తాకూడదు. சாராளுக்கு வந்து விசுவாசத்தின் தாயார்னு போடப்படல. ఎందుకంటే శారా విశ్వాసులకు తల్లి అని రాయబడలేదండి. தகப்பன் மட்டும்தான் போடப்பட்டிருக்கு, அது ஆபிரகாம் மட்டும்தான் போடப்பட்டிருக்கு. తండ్రి అని రాయబడింది, అది అబ్రహాముకు వర్తిస్తుంది. அதனால தேவன் ஆபிரகாம் மட்டும் கூட்டு பேசுறாரு. అందుకే అబ్రహాంతోనే దేవుడు మాట్లాడుతున్నాడు. ஹல்லேலூயா హల్లెలూయా. சில பிரச்சனையை ஆண்கள் கிட்ட பேசினா நல்லா இருக்கும். కొన్ని సమస్యలు మగవారితో మాట్లాడితేనే బాగుంటది. ஹல்லேலூயா. தேவன் கொஞ்சம் ஞானம் உள்ளவர் தான். దేవుడు అనంత జ్ఞాని. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அதனால கூப்பிட்டு பேசுறாரு. అదే పిలుస్తున్నాడు, మాట్లాడుతున్నాడు. அந்த தகப்பன் இருதயம் எப்படியா இருக்கும்? ఆ తండ్రి హృదయం ఎలా ఉందో ఒకసారి గమనించండి. என் அன்பு ஜனமே, నా ప్రియమైన జనాంగమా, நீ நம்பி இருந்த காரியம் உன்னை விட்டு இழந்து போயிருக்கலாம். ఒకవేళ నువ్వు నమ్ముకున్న కార్యము విడిచిపెట్టి పోయి ఉండొచ్చు. பிள்ளைங்க உன் குடும்பம் உன்னை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். ఒకవేళ నీ బిడ్డ నిన్ను విడిచిపెట్టి వెళ్ళిపోయి ఉండొచ్చునేమో. நீ ஆசீர்வாதம் இதுதான் நினைச்சிருப்ப, அந்த ஆசீர்வாதம் உன்னை விட்டு ఈ போயிருக்கலாம். ఆశీర్వాదం నాకు ఇదే అనుకున్నప్పుడు ఈ ఆశీర్వాదం విడిచిపెట్టి వెళ్ళిపోయి ఉండొచ్చు. வாழ்க்கை கண்ணீர் மத்தியிலேயே நடந்து கொண்டிருக்கலாம். ఒకవేళ నీ యొక్క జీవితం కన్నీటి మధ్యలో నడుస్తున్నావు. நீ தேவனை நம்பி தான் வந்திருப்ப, నువ్వు దేవుని నమ్మి వచ్చి ఉన్నావు. தேவனை தான் நீ பிரார்த்தித்துக் கொண்டிருப்ப, దేవుణ్ణే ప్రార్థిస్తూ ఉన్నావు. நீ வணங்குறது தேவனை தான் இருந்திருக்கும். నువ్వు ఆరాధించే దైవమై ஆனா ఉండొచ్చు. வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் உபத்திரமான అయితే காரியம். నీ జీవితంలో జరిగేంత ఉపద్రవంగా ఉంది. ஐயோ ஏன் இந்த நடக்குது, ఎందుకు ఇలా జరుగుతుంది, எனக்கு எதற்கு கர்த்தர் இதை கொடுத்த, ఎందుకు దేవుడు అనుమతించాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு குடும்பத்துல அழகா சபைக்கு கூட்டமா குடும்பத்தோட போயிட்டு வருவாங்க. అయ్యో నా కుటుంబంగా మేము సంఘానికి వెళ్తూ ఉన్నాం. హల్లెలూయా. హల్లెలూయా. 4 மாடி பிரேயருக்காக, ஸ்பெஷல் பிரேயருக்காக, அதாவது டிசம்பர் மாசம் வாக்குத்தத்தத்துக்காக கடந்து போறாங்க. నా డిసెంబర్ అయితే 4 మావడి ప్రార్థనకు అందరు కుటుంబాలు గుంపులు వెళ్ళిపోతున్నారండి. போற வழியிலே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. వెళ్ళే దారిలో ప్రమాదం ఏర్పడిందండి. அவங்க மனைவி ஸ்பாட் அவுட், అక్కడే చనిపోయారండి. హల్లెలూయా. హల్లెలూయా. பிள்ளைக்கு பாதி அடி, கை கால்லாம் உடைஞ்சிருக்கு. బిడ్డకు చేతులు కాలు పగిలిపోయారండి, ఇరిగిపోయారు. சும்மா போகலாம், பக்கத்து வீட்டுல இருக்கவங்களே இட்டுன்னு போயிருக்காங்க. పోతా పక్కింటి వాళ్ళని కూడా తీసుకెళ్లిపోయారు. பக்கத்து வீட்டுல இட்டுன்னு போன 2 பேர்ல ஒருத்தர் காலி. పక్కింటి వాళ్ళు ఇద్దరు పోతే ఒకరు చనిపోయారు. இப்ப பழி எல்லாம் இவருக்கு தான். ఇప్పుడు అంతా ఆయన మీద నేరం ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே உன் சமூகத்துக்கு தானே ஓடி வந்தேன். ప్రార్థన చేస్తున్నాడు, ప్రభా నేనే కదా డ్రైవ్ చేస్తున్నాను.
ஏன் என் மனைவி எடுத்தீங்க, ఎందుకు నా భార్యను తీసుకున్నావు, ஏன் என் கணவனுக்கு எப்படி இருக்கு, ఎందుకు నా భర్తకి ఇలా అయింది. அநேக நேரம் கண்கள் இங்க நிற்கலாம். చాలా మంది కన్నీరు గారుస్తారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தேவ சமூகத்துக்கு தேடி ஓடி வந்திருக்கிற நண்ப ஜனமே, దేవుని యొక్క సముఖంలో వచ్చినటువంటి నా ప్రజలారా, சில நேரங்களில் உன் வாழ்க்கையில ஏன் நடக்குதுன்னு தெரியாது, குடும்பத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்கும், నీ జీవితంలో నీ కుటుంబ జీవితంలో ఒక ஒரு ఇన్సిడెంట్ சபை ஊழியத்துல ஒரு கலக்கம், ஒரு பேரழிவு, ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்படும். నీ యొక్క సంఘ జీవితంలో ఏదో ఒక నాశనం ఏర్పడుతూ ఉండవచ్చునేమో. இந்த சலசலப்புன்னு சொன்ன சாதாரண வார்த்தை, అది సలసలపు అంటే ఒక సాధారణ ஏதோ ஒரு பேரழிவு உன் வாழ்க்கையில திடீர்னு మీ యొక్క ஏற்படும். జీవితంలో ఏదో ఒక వినాశనం జరిగి அதை ఉండొచ్చు. பார்த்து சில நேரங்களில் யோசிச்சு பார்ப்பேன், ஐயோ இது வராம இருந்தா நல்லா இருந்திருக்கமே, అయ్యో దాన్ని చూసి అయ్యో ఇది రాకుండా ఎంత நான் బాగుండేది, தப்பு பண்ணேன், இந்த டைம்ல போய் மாட்டிக்கிட்டேனே, అయ్యో తప్పు చేశాను ఈ సమయంలోనే దొరికిపోయాను, இந்த நேரம் வராம இருந்தா நல்லா ఈ இருந்திருக்குமே, సమయం రాకపోతే ఎంత బాగుండేది, ஐயో ஏன் இப்படி நடந்த, ఎందుకు ఇలా జరిగింది, ஐயோ தேவையில்லாம இந்த இடத்துல போய் நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், ఎందుకు ఇక్కడికి వెళ్ళి అడ్వాన్స్ ఇచ్చానే, இந்த வீட்டை நான் ஏன் காலி பண்ணேன்னு ఎందుకు தெரியல, ఇంటి ఖాళీ చేశానే, ஐயோ ஏன் கடன் வாங்கினேன்னு தெரியல, ఎందుకు అప్పు తీసుకున్నాను, ஏன் వడ్డీకి வாங்கினேன்னு தெரியல, ఎందుకు వడ్డీ తీసుకున్నాను ஏன் తెలియదు, இதை வித்துட்டேன்னு தெரியல, ఎందుకు అమ్మేశాను ஏன் తెలియదు, கோபத்துல என் கணவனோட பிரிஞ்சு இருக்கிறேன்னு தெரியல. ఎందుకు కోపంలో భర్తను వదిలిపెట్టాను తెలియదు. என் அன்பு சகோதரியே, నా ప్రియ సహోదరి, உன் வாழ்க்கையில ஒரு பெரிய பேரழிவு ஏற்பட்டிருக்கலாம், జీవితంలో ఒక వినాశనం ఏర్పడి ஏன் ఉండవచ్చు, நடக்குதுன்னே தெரியாதபடி இருக்கலாம், ఏం జరుగుతుందో తెలియకుండా ఉండవచ్చు, எனக்கு மட்டும் ஏன் இத மாதிரி நடக்குது, నాకు మాత్రం ఎందుకు ఇలా జరుగుతున్నది, நான் தேவனை உண்மையா தானே ஆராதிக்கிறேன், నేను నిజంగానే దేవుని நான் ఆరాధిస్తున్నాను, உண்மையா தானே தேவனை ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், నిజంగానే దేవుని ప్రార్థన ஏன் చేస్తున్నాను, என் தேவன் என்னை கைவிட்டார், ఎందుకు దేవుడు నన్ను చేయి విడిచిపెట్టాడు, ஏன் என் கண்ணீரை காண்காம இருக்கிறார், ఎందుకు దేవుడు నా కన్నీరు చూడలేదు, எனக்கு ஏன் இந்த வியாதி, ఎందుకు ఈ వ్యాధి, ஏன் இந்த சூழ்நிலை, ఎందుకు ఈ పరిస్థితి, என்னை காப்பாற்ற யாருமே இல்லையே, కాపాడు ఎవరు లేరా, ஏன் இந்த மறைவு, ఎందుకు ఈ వేదన, ஏன் இந்த பிரிவு, ఎందుకు ఈ విడుదల, என் கூட இந்த கணவன் மரித்து போயிட்டாரு, నాతో ఉన్న మా భర్త చనిపోయాడు, என் பிள்ளை என்னை விட்டு இழந்து போயிட்டாலே, నా బిడ్డ చనిపోయిందే, நான் என்ன பண்ணுவேன். నేనేం చెయ్యాలి. அல்லேலூயா. హల్లెలూయా. நீ கவலைப்படாத, నువ్వు చిక్కింది కలత చెందకు. கர்த்தரோட விசுவாசத்தின் தகப்பனா தாயார வைப்ப கர்த்தர் பெரிய దేవుడు నిన్ను విశ్వాసులకు తల్లిగా అలాగే తండ్రిగా உன் మార్చాలనుకుంటున్నాడు. வாழ்க்கையில ஒரு பேரழிவு வருதுன்னா, నీ జీవితంలో వినాశనం ఏర్పడింది, உன் வாழ்க்கையில ஒரு நாசமோசம் வருதுன்னா, నీ జీవితంలో నాశనాలు ఏర్పడితే, துன்பமும் துயரம் வருதுன்னா, దుఃఖము వేదన జరిగినప్పుడు தேவன் வேற ஏதோ ஒரு திட்டத்தை దేవుడు ఏదో வைத்திருக்கிறார். ఒక పెద్ద ప్రణాళిక ఉంచి ఉన్నాడని అర్థం. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. విశ్వసించిన ఆమేన్ చెప్పండి. வாழ்க்கை முடிஞ்சது போலதான் இருக்கும். జీవితం అంతా నాశనమైనట్లు இந்த అనిపిస్తుంది. குழந்தையை சாவடிக்குன்னு சொல்லும் பொழுது అయ్యో ఈ బిడ్డను చంపమని చెప్పిన இவன் ஆபிரகாம் ஒண்ணுமே யோசிக்கல, అబ్రహాం దేన్ని ఆలోచించలేదు, போறான், వెళ్తున్నాడు, அந்த விறகெல்லாம் கட்டுறான், ఆ కట్టలని కట్టేస్తున్నాడు, அந்த புள்ளையும் கட்டுறான், ఆ బిడ్డని அந்த కట్టేస్తున్నాడు, புள்ளை கேக்குது ஆடு எங்கப்பா, ఆ బిడ్డ అడుగుతున్నాడు అయ్యా గొర్రె ఎక్కడ, சொல்லிக்கிட்டே கையை கட்டும் போது பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும் எங்க அப்பா என்னதான் போட்டு தள்ள போறாரு, చెబుతూ ఉన్నాడు నా బిడ్డ నా తండ్రి నన్ను அந்த చంపేయబోతున్నాడు, புள்ளை எப்படி கதறி இருக்கும், ఆ బిడ్డ ఎలా ఏడ్చుంటాడు చూడండి, கோபமா சொல்லிருக்காது அந்த புள்ளை, కోపంగా చెప్పుండడండి, அப்பா నానా என்னையப்பா, నానా என்னையப்பா வெட்ட போற, నాన్నా என்னையப்பா నాన్నా கொஞ்சம் யோசியப்பா, నన్ను ఆలోచన చేయి తండ్రి, எனக்கு ஏன்பா இந்த கஷ்டம், నాకు ఎందుకు ఈ కష్టం, நீங்க ஏசப்பாட கொஞ்சம் கேளுங்களேன், అయ్యా, నా దేవుని దగ్గర అడుగు, எனக்கு வலிக்கும், నాకు నా నొప్పి நான் వచ్చేస్తుంది, அம்மாவை பார்க்கணும், నేను తల్లిని చూడాలి, நான் ஊருக்கு போகணும், నేను ఊరికి వెళ్ళాలి, என்னை விட்டுடுப்பா, నన్ను విడిచేయండి, அந்த குழந்தை அழுதுருக்கும். ఆ బిడ్డ అలా ఏడ్చుంటదండి. ஆனா ஆபிரகாமுக்கு అయితే అబ్రహాం అయితే ஒரு కలకం இல்ல, ఒక వేదన కూడా లేదు, அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது, అయితే అతనిలో ఒక నమ్మకం ఉన్నదండి, நான் எனக்கு வயது முதிர்ந்து போய் நிக்கிறேன், నాకు వయసు అయిపోయినా సరే என் சரீரம் செத்து போயிருக்கு, నా శరీరం చనిపోయింది, என் மனைவி சரீரம் செயலிழந்து போயிருக்கு, నా యొక్క శరీరం మా యొక్క భర్త భార్య యొక్క శరీరం అంతా మృత இதுலயே அவர் வாக்கு கொடுத்து அது நிறைவேற்றினார்னா, అందుకే ఈ విషయంలో దేవుడు వాగ్దానం చేసి இந்த నెరవేర్చాడు, பிள்ளைய நான் பார்க்க எனக்கு கண்ணுல கிருபை கொடுத்திருக்கிறார், ఈ బిడ్డను చూడడానికి దేవుడు కృపనిచ్చాడు, அவன் விசுவாசிக்கிறான், நான் வெட்டினாலும் నేను నరికినా அவன் మరిచాலும் ఉయిర్పిப்பான், మరలా చనిపోయినా తిరిగి లేస్తాడు అనుకో, இல்ல நான் இங்க இருந்து சாவடிச்சு போனா வீட்டுக்கு போகும்போது வீட்டுல உட்கார்ந்து இருக்கலாம், ఒకవేళ నేను చంపేసిన తర్వాత ఇంట్లో కూర్చొని వచ్చాడు இல்லையா, లేదా இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்துல என் மனைவிக்கு இன்னொரு குழந்தையை கூட கொடுக்கும், 1-2 సంవత్సరాల తర్వాత నా భార్యకి మరో సంతానం దేవుడు, அப்படி ஒரு நம்பிக்கை, అలాంటి ఒక నమ్మకం. ஆனா நமக்கு என்ன இருக்கும்னா, అయితే మనకి ఎలా ఉంటదంటే, நீ அது தர்றது தராது ரெண்டாவது இருக்கட்டும், అయ్యా అది ఇస్తావో లేదు అది రెండో విషయం, இந்த பிள்ளைக்கு அதுவும் ఈ బిడ్డకి ఏం జరగకూడదండి, இந்த வேலையை என்னை விட்டு போக கூடாது, ఈ బిడ్డ ఈ పని ఉద్యోగం నా నుంచి இந்த వదిలిపోయాడు, பிசினஸ் என்னை விட்டு போக ఈ கூடாது, బిజినెస్ నన్ను విడిచిపెట్టి இந்த పోకూడదు, குடும்பம் எனக்கு ஒண்ணு போக ఈ கூடாது, కుటుంబం గౌరవించి పోకూడదు, எனக்கு இதை சரிப்படுத்துங்க தவிர இது என்னை விட்டு போக கூடாது. ఇది దీన్ని సరి చేయను కానీ ఇది నన్ను విడిచిపెట్టి పోకూడదు. ஆனா ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. అయితే అబ్రహాంకు ఒక నమ్మిక ఉన్నదండి. எடுத்து படிங்க 11-18 அந்த வசனத்துல எபிரேயர். ఎబ్రిలకు రాసిన పత్రిక 11-18 ఒకసారి మనం చదువుకుందాం. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததியை விளங்குவேன் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்த இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து
எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார். అబ్రహాము మృతులను సైతము లేపుటకు దేవుడు శక్తిమంతుడు ఎంచిన వాడై తన ఏక కుమారుని అప్పగించాడు. அவனுக்குள்ள நம்பிக்கை என்னன்னா, என் பிள்ளைய அவரால் உயிராக்க அவரால் ஆகும். అతనుకున్న నమ్మకం ఏంటంటే మృత తుల్యమైనా సరే నా బిడ్డను జీవింపజేస్తాడన్నాడు. எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாம் சொல்லுங்களேன். ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் உம்மாலாகாத காரியம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும். வாய் திறந்து சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி ஆமென். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை. అలాంటి నమ్మకం మనకు ఉండాలి. என் பிள்ளையை சாவடிச்சாலும் அதை உயிர்ப்பிக்க கொடுக்கறதுக்கு என் தேவனால் ஆகும். నా బిడ్డను చంపిన జీవాన్ని ఇవ్వగలిగిన దేవుడు నాకు. அந்த வசனத்துல லாஸ்ட் லைன் வல்லவராய் இருக்கிறார். చూడండి, ఆయన శక్తిమంతుడని వాక్యం తెలియదు. நீங்க அந்த வசனத்துல கையிட்டு சொல்லுங்களேன். ఆ యొక్క వాక్యమే చేయి పెట్టుకొని చెప్పండి. எனக்கு இழந்து போனதை கொடுக்கிறவராய் இருக்கிறார். పోగొట్టిందని తిరిగి నాకు ఇచ్చే దేవుడై ఉన్నాడు. என் சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். సమాధానం నాకు ఇచ్చే దేవుడై ఉన్నాడు. என் கணவனை திருத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். తిరిగి తీసుకురావడం சொல்லுங்க வாய் திறந்து. என் கடன் பிரச்சனை மாற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ఆ యొక్క రుణ బాధలు తీర్చడానికి சத்தமா சொல்லுங்களேன். என் ஊழியத்தை வல்லமையா மாற்றுவதற்கு அவர் வல்லவராய் ఆ இருக்கிறார். యొక్క సేవను శక్తివంతంగా మార్చడానికి శక్తిమంతుడై ఉన్నాడు. హల్లెలూయా. 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 ஆமென். அன்பு சகோதரி అవును, నా சகோதரி, ప్రియ సహోదరుడు సహోదరి, கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கு. దేవుని యందు ప్రేమ కలిగి ఉన్నాడు. ஆபிரகாம் வாழ்க்கை இந்த காலை பொழுதுல மதிய வேளையில கர்த்தர் உனக்கு முன்பாக விதைக்கிறார். అబ్రహాము ఏ విధంగా దేవుడు మాట్లాడు, దేవుడు నీతో కూడా మాట్లాడుతున్నాడు. ஏன்னா ఎందుకంటే உன்னை விசுவாசி என்று அவர் பேர் கொடுத்திருக்கிறார். ఎందుకనగా ఒక విశ్వాసం నీకు పేరు ఇచ్చాడు. ஆபிரகாமுக்கு வாழ்க்கையில என்னென்ன தருவேன்னு சொன்னாரோ அதெல்லாம் அவன் வாழ்க்கையில தருவேன். అబ్రహాముకి ఏమైతే ఇస్తానన్నాడో సమస్తాన్ని దేవుడు నీకు ఇస్తానన్నాడు. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. విశ్వసించే రామని చెప్తాం. ஆபிரகாம் உன் தகப்பன் என்று நீ யார் விசுவாசிக்கிறீங்களோ அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தெல்லாம் உன் வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். అబ్రహాము తండ్రి అని ఎవరైతే నమ్ముతున్నారో ఆయనకి ఇచ్చిన వాగ్దానమని దేవుడు నీకు సొంతం చేస్తాడు. கால் மிதிக்கும் தேசத்தை சொந்தமாக்குவே. కాలు పెట్టిన దేశాన్ని నీకు సొంతం చేస్తాడు. வானத்து நட்சத்திரங்களை போல் கடற்கரை மணலை போல் சங்கதிகளை பெருக பண்ணுவேன். నీ యొక్క సంతతిని భూమి మీద నుండి ఇసుక రేణి వలె నీ యొక్క సంతానాన్ని అభివృద్ధి పరుస్తాను. ఆమేన్ சொல்லுவே. ఆమేన్ చెప్దామా. உன்னை பகைக்கிறவனை நான் பகைப்பேன். నిన్ను ద్వేషించేవాడిని உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன். నిన్ను ఆశీర్వదించేవాడిని నేను దీవిస్తాను. హల్లెలూయా. హల్లెలూయా. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று பேர். అబ్రహాము విశ్వాసులకు తండ్రి అని పేరు. ஆனா உனக்கு விசுவாசி என்று பேர். అయితే నీకు విశ్వాసి అని పేరు అండి. இன்னைக்கு உனக்குள்ள விசுவாசம் இருக்கணும். ఈ రోజు నీలో విశ్వాసం ఉందా? சில குடும்பத்துல ஒரு குடும்பம் நம்ம சபைக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாங்க. కొంత కుటుంబము నాకు సంఘానికి వచ్చేటువంటి వారు நல்லா ஜெபிப்பாங்க, మంచి ప్రార్థన చేసేవారు. அவங்க நேசிச்சு அவங்க புள்ள திடீர்னு கொரோனால இறந்து போயிட்டாங்க. సరే, వారు ప్రేమించిన బిడ్డ కరోనా చనిపోయాడు. பொண்ணு, అమ్మాయి, அது சொந்த பொண்ணு இறந்து போச்சு. సొంత బిడ్డ చనిపోయింది. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க ஜெபம் பண்றது அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க. ఇప్పుడు అలా ప్రార్థన చేయడం అలా తగ్గించేశారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கம்மி பண்ணுப்பா. அவங்க பொண்ணை இப்ப நேசிக்கிறது இல்ல. ఆ బిడ్డను ప్రేమించడం లేదు. சரி சார், அவங்க பொண்ணை நேசிக்கிறாங்க, இப்ப தேவனை நேசிக்கிறது இல்ல. బిడ్డను ప్రేమించారు కానీ దేవుని ప్రేమించడం లేదు. சபைக்கு போறது இல்ல, సంఘానికి వెళ్ళడం లేదు. கூப்பிட்டு பேசுறேன், என்னம்மான்னு. అమ్మా ఏమని మాట్లాడాను, இனிமேட்டு என்கிட்ட என்ன இருக்கு, ఇంకా నా దగ్గర ఏముందండి, நான் எதற்காக வாழ்றேன், నేను ఎందుకు జీవించాలి, என் பொண்ணுக்காக வாழ்ந்தேன், నా బిడ్డ కోసం జీవించాను. இன்னைக்கு என் பொண்ணு என்னை விட்டு ఈ రోజు నా போயிடுச்சு, బిడ్డ లేదు, இனிமேட்டு நான் ஏன் கர்த்தரை నేను பிடிக்கும், ఎందుకు జీవించాలి, எனக்கு கர்த்தர் மேல நான் விசுவாசம். నాకు ఆయన మీద విశ్వాసం లేదు. அவங்க கிட்ட ஒரு சமாதானத்தை பேச முடியல, అంత సమాధానంతో మాట్లాడలేకపోతున్నామండి. அதை மறித்த உடனே நாங்க ரிட்டர்ன் வந்துட்டோம். అయితే మరలా వచ్చేసామండి తిరిగి. ஒரு 6 மாசம் போன ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். 2 నెలల క్రితం మరలా వాళ్ళ ఇంటికి వెళ్ళాము. இப்ப கேக்குறோம், அம்மா ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறேன், சபைக்கு ఇప్పుడు போறேன். వచ్చి ప్రార్థన చేస్తే ప్రార్థన చేద్దామన్నా. என்னம்மா கவலையா இருந்தீங்க? ఎందుకమ్మా దిగులు? இல்ல, என் பொண்ணு போயிடுச்சுன்னு பார்த்தேன், నా బిడ్డ పోయింది అనుకున్నాను, இப்ப என் பேத்திக்காக நான் வாழ்ந்தாகும். ఇప్పుడు నా యొక్క మనవరాల కోసం నేను జీవించాను. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என் பேத்திக்காக கர்த்தர் என் ஜீவனை எனக்காக கொடுத்திருக்கிறார். నా మనవరాల కోసమే దేవుడు నా நான் జీవితం. கவலைப்பட்டா என்ன ஆக போகுது? నేను దిగులుపడి ఏం చేయగలను? என் பேத்தி வாழ்க்கையை என்னால சரிப்படுத்த முடியாது, నా యొక్క మనవరాల జీవితాన్ని సరి చేయలేను, என் தேவனால் மட்டுமே ஆகும். దేవుని మాత్రమే అవుతుంది.
హల్లెలూయా. హల్లెలూయా. சில பேருக்கு சில புரிதல் கொஞ்சம் லேட்டா வரும். కొంతమందికి కొన్నిసార్లు అర్థం లేటుగా అవుతుంది. ஆனா இங்க வந்திருக்க உங்களுக்கு புரிதல் சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். అయితే ఇక్కడ వచ్చిన మీకు అర్థం శీఘ్రంగా అవుతుంది అనుకుంటున్నాను. எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு தோல்விகள் உங்களுக்கு முன்பாக அப்படியே விதை போல இருந்தாலும் ఎన్ని ఓటమిలు అన్ని కూడా భయంకరంగా ఉన్నప్పటికీ சோர்ந்து போவாத, సోలిపోకండి, కలత చెందకండి, மனசு தளர விடாத. విచారించకండి. ஏன் சொல்லுங்க? ఎందుకు చెప్పండి? கர்த்தர் உன் வாழ்க்கையில தான் அற்புதம் செய்ய போறார். ఎందుకు నీ జీవితంలో దేవుడు అద్భుతం చేయబోతున్నాడు. நீ விசுவாசின் வெளியே போணும். విశ్వాసాన్ని బయటికి వెళ్ళు. உன்னை விசுவாசி நாங்க கூப்பிடுறது கிடையாது. నేను విశ్వాసాన్ని మేము పిలవమండి. புறஜாதியார் பாப்பாங்க, అన్ని జనాలు చూస్తారు. ஐயா இந்த புள்ள வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, అరే ఈ బిడ్డ జీవితం అయిపోయింది, இவ அழுவான்னு நினைச்சேனே, అయ్యా ఏడుస్తాను అనుకున్నాను, செத்துருவான்னு நினைச்சேனே, చనిపోతాను అనుకున్నాను, இவங்க வீட வித்துருவான்னு நினைச்சேனே, ఇల్లు అమ్మేస్తాను இவ అనుకున్నాను, ஓடி போவான்னு நினைச்சேனே, వెళ్ళిపోతాను అనుకున్నాను, இவ ஆளை கலங்கி நிப்பான்னு நினைச்சேனே, కలత చేసి இவ నిలబడతాను, எப்படி திருப்பி எழும்பி நிக்கிறா, ఎలా నిలబడుతుంది, இவ எப்படி திருப்பி வீட்டை வாங்கினா, ఎలా మరలా ఇల్లు இவ కొనుక్కున్నా, பிள்ளை எப்படி சந்தோஷமா இருக்கு, ఎలా బిడ్డలు సంతోషంగా, வியாதிப்பட்டு செத்துருவான்னு நினைச்சேனே, ఆ వ్యాధి இப்ப చనిపోతాను எப்படி అనుకున్నాను, புஷ்டியா நிக்கிறா, ఇప్పుడు ఆరోగ్యంగా ஓ ఉన్నాడు. இவ வணங்குற கர்த்தர் பெரியவரோ, ఎందుకంటే వీరి యొక్క இவ జీవితంలో வணங்குற దేవుడు தேவன் గొప్పవాడు, ஜீவன் உள்ளவரோ, జీవులకు జీవగల దేవుడు, நாம இவ தேவனை வணங்கலாமோ, వారి యొక్క దేవుని మేము அந்த வழியை எனக்கு ఆరాధించవచ్చా? காட்டுங்களே. நீ எந்த சபைக்கு போற, ఏ సంఘానికి நீ వెళ్తున్నావు, எந்த ஜெபத்தை பண்ற, ఎలా எனக்கு ప్రార్థిస్తున్నావు, சொல்ல. నాకు కూడా చెప్పండి. கர்த்தர் உன்னை தகுதிப்படுத்துவார். அல்லேலூயா. దేవుడు మీకు అర్హతనిస్తున్నాడు. హల్లెలూయా. விசுவாசின் பேட்ஜ் டாலர் இத போட்டு சுத்துறதல்ல, విశ్వాసాన్ని బ్యాడ్జ్ డాలర్ వేసుకొని తిరగడం కాదు. ஓ வாழ்க்கை ஃபுல்லா விசுவாசி வாழ்க்கையா నీ இருக்கணும். அல்லேலூயா. జీవితం అంతా కూడా విశ్వాస జీవితంగా జీవించాలి. கையில காசு இல்ல, డబ్బులు ஆனா வீட்டுக்கு முன்னாடி இப்ப இந்த வீடு எவ்வளவு ரேட்டு, వీటి ఇల్లు రేట్ ఎంత అని இது అడగాలి. இவ்வளவு கோடி இருக்கு, நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க, என்கிட்ட ஒண்ணு இல்ல, ఇక్కడ ఏం లేదండి, என்கிட்ட ஒண்ணு இல்ல, என்கிட்ட ஒண்ணுமே அப்புறம் எதுக்கு வந்து வேலை பேசுற, అయితే ఎందుకు వెళ్ళాడుతున్నా, கர்த்தர் கால் மீதிக்கு தேசத்தை கொடுப்பார் దేవుడు నాకు ఇప్పుడు சொல்லிருக்காரு. కాలు పెట్టి దేశ స్వాధీనం அல்லேலூயா. హల్లెలూయా. இந்த விசுவாசம், அல்லேலூயா. అది విశ్వాసం. நகை கடையில சீட்டு வந்திருக்கும், அவ்வளவு முழுக போகுது, நகை முழுக போகுது, சீக்கிரம் ஏலத்துல இருந்து எடுங்க. నగలంతా మునిగిపోతున్నాయి, ఏం కావాలో తెలియలేదండి. சாப்பாட்டுக்கு வழியில இங்க நகையை மூட்டுறது, అరే భోజనానికే డబ్బులు లేక నగలకి ఎలా కొనుక్కోగలరు? ஆனா நகை கடைக்கு போடுவேன். అయితే నగల అంగడికి உன்னை వెళ్తాను. எத்தனை நாள்ல நகை மூட்டணும், అయ్యా ఇంకెన్ని రోజులుగా அவன் சொல்லலாம், இன்னும் ஒரு வாரத்துல நீ நகை மூட்டல ஏலம் போட்டுருவேன். ఇంకొక వారం తీసుకుపోతాను వేలం వేసేస్తానంట. உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரர் கேட்டா காசுலாம் இல்ல, நீ இருந்தா கொடுன்னு. భర్త దగ్గర అడిగితే నా దగ్గర డబ్బులు నీ దగ్గర ఉంటే ఇమ్మంటాడు. லோன் கேட்டிருந்தா கடன் கேட்டிருந்தா தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. లోను లేదా అప్పు అడిగితే ఇవ్వనని ఉంటారండి. ஆனா தேவன் உன் கூட இருக்கிறாருன்னு, అయితే దేవుడు నీతో కూడా அந்த கடையில போய் 1-2 வாரத்துல சீட்டு போட்டு போய் நான் வந்து வாங்கிக்கிறேன். మరలా 2 సీట్లు మళ్ళీ వచ్చి తీసుకోమంటాడు. அவன் பார்த்து ஏளனமா பார்ப்பான், ఆడు చూసి హేళనగా చూస్తాడు. உன் கூட வந்து உன் ఫ్రెండ్ எல்லாம் ஏளனமா பார்க்கும். నీతో కూడా ఉన్న ఫ్రెండ్ హేళనగా చూస్తాడు. அதுக்கு நீ சொல்லும் போது யோசிக்கும், అది యోచిస్తాడండి. நேத்தெல்லாம் காசு இல்லைன்னா, నిన్నంతా డబ్బు లేదన్నావే, நான் காசு கேட்டா இல்லைன்னா, నేను డబ్బులు అడిగితే లేదన్నా, நகையை மூட்டுறேன்றா, నగ మూడతాడంట. ஒருவேளை காசு இருக்குமோ, డబ్బు వచ్చిందో, ஓ ஏமாத்துறாளே இவ, మోసం చేస్తుందో, ஆனா உள்ளுக்குள்ள தேவன் அவளை நம்பி இருக்கிறான்னு அவளுக்கு தெரியாது. அல்லேலூயா. దేవుడు నాన్న విషయం వారి హల్లెలూయా. హల్లెలూయా. இவ பாத்துனே இருப்பா, 2 நாள் கழிச்சு மூட்டுவாங்களா இல்லையான்னு. 2 రోజుల తర్వాత జరుగుతా లేదో చూస్తుంటారండి. காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் பாக்கெட்டை கர்த்தர் நிரப்பியிருப்பார். அல்லேலூயா. దేవుడు ప్యాకెట్ నింపుతున్నాడు. நீ விசுவாசத்தை தேவன் மேல வச்சிருந்து அந்த நகையை மூட்டுவ பத்தியா, கூட இருக்க விசுவாசி அந்த விஷ ஊசி உன்னை உத்து பார்க்கும். చూసారా, కూడా ఉన్నటువంటి ఒక విశ్వాసిగా நீ நிறைய வச்சுன்னு இருக்க போலயே நினைச்சுன்னு இருக்கும். చాలా ఉంటాయి అనుకుంటున్నారండి. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம பாக்கெட் ஓட்ட போய் ஒண்ணு இல்லைன்னு யாருக்குன்னு தெரியாது. మన ప్యాకెట్లో ఏం లేదని తెలిసి உன் பாக்கெட்ல இருக்கிற மாதிரியே உன் சரக்கு உனக்குள்ள இருக்கிற மாதிரியே தெரியும். అయితే నీ ప్యాకెట్లో ఉన్నట్టుగానే అనిపిస్తుంది. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற பெரியவர். அல்லேலூயா. అలా ఉన్నవాడు గొప్పవాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அவர் வல்லவராய் இருக்கிறார். ఆయన శక్తిమంతుడై ఉన్నాడు. உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ఆయనకి ఇవ్వడానికి శక్తిమంతుడై ఉన్నాడు. அல்லேலూயா. హల్లెలూయా. ஐயோ இந்த கிறிஸ்மஸ்க்கு Dress எடுக்கணுமே. అయ్యో క్రిస్మస్ డ్రెస్ తీయాలి. ஐயோ இந்த வருஷம் Dress எல்லாம் எடுக்கலங்க. ఈ డ్రెస్ ఈ సంవత్సరం లేదండి డ్రెస్లు. காசு இல்லங்க. ఆ కాస్ట్లీ செலவு நிறைய இருக்குங்க. చాలా. இதெல்லாம் மத்தவங்க நீ எப்படி பேசணும் தெரியுமா? అయితే మీరు ఎలా మాట్లాడారు తెలుసా? எனக்கு విశేషமா புடவை ஏதாவது வந்துச்சா? కొత్తగా ఏదైనా చీర இந்த వచ్చిందా? வீராஸ்குள்ள போனீங்கன்னா 200 300 1000 கடைசியா போனா 10000 வரை வச்சிருப்பாங்க. వేరే దగ్గరికి వెళ్తే 1000 10000 వరకు நம்ம వస్తుంది. ஸ்ட்ரைட்டா உள்ளதான் போவோம். 10000 ரூபாய்க்கு இருக்கா? 10000 రూపాయలకు ఉందా చీర? ரேட் எல்லாம் வேணாம், எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த கலர்ல నాకు ఇష్టమైన కలర్ ఇవ్వండి. இந்த నడిகை போட்டுப்பாங்க அந்த சாரி ఈ సారీ ఏంది, ఆ చీరది ఏంది? எவ்வளவு இந்த படம் அவ்வளவுதான். అంతేనా? அதை தான் வாங்க போறேன். అదే నేను తీసుకోబోతున్నా. நீ அதை போய் ஜெபம் பண்ணிட்டு வா, నేను వెళ్ళి ప్రార్థన அடுத்த చేస్తాను. வாரம் உன் வீட்டுக்கு வந்து சேரும். అది వచ్చి మీ ఇంటికి వచ్చి చేరిపోతుంది. விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. విశ్వసించి అదేలే చెప్పు. கையில இருந்துகிட்டு செய்யறதுக்கு பேர் விசுவாசம் அல்ல. చేతిలో ఉండి చేసేది విశ్వాసం కాదు. கையில ஒண்ணுமே இல்லாம செய்யறதா விசுவாசம். ఆమేన్. హల్లెలూయా. చేతిలో లేకుండా హల్లెలూయా. విశ్వాసం. அதுக்கு தான் விசுவாசி. దాన్నే విశ్వాసి. இன்னைக்கு பிபி சுகர்ல போய் ஒய் ஒய் நின்னுட்டு இருப்ப. ఇది షుగర్ లో బీపీలో అయ్యో అని అంటాం.
ஹalleluya. హల్లెలూయా. நீ சொல்லுவ நான் காலைல போய் ரன்னிங் ரேஸ் போறேன், నేను వెళ్ళి రన్నింగ్ క్లాస్ కి వెళ్తాను, இன்னும் கூட 2 துணியை கூட நான் சேர்த்து துவைக்கிறேன். ఇంకా 2 బట్టలు ఉతికేస్తాను అంటారు. சொல்லுவாங்க, என்ன உனக்கு கேரா இருக்கு, பிபி இருக்கு, சுகர் இருக்கு, நீ என்ன பண்ணுவ? బీపీ ఉంది, షుగర్ ఉంది, గ్యారిగా ఉంది కదా. எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். నా లోపల దేవుడు ఉన్నాడు. ஹalleluya. ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. நீ சொல்லி போறோம் வாயில அந்த வார்த்தை, உன் நினைவுகள், உன் சரீரம் எப்படி இருக்கும்னா சோர்ந்து போயிருக்கும். నువ్వు చెప్పేటువంటి మాట నీ హృదయం అలా సోలిపోయి ఉండొచ్చు, மனசு சோர்ந்து போயிருக்கும். మనసంతా సోలిపోయి ఉండొచ్చు. ஏன்னா தோல்வி எதுவுமே இயலாததுனால சரீர பலவீனத்தால சோர்ந்து போயிருக்கும். ఎందుకనగా ఉన్న ఓటను బట్టి శరీరం అంతా బలహీనమైపోయింది. உன் இருதயம் மட்டும் பலனா வச்சுக்கணும். అయితే హృదయం మాత్రం బలంగా ஹalleluya. హల్లెలూయా. கல்லு மாதிரி வச்சுக்கணும். గన్నులాగా పెట్టుకో. எனக்குள்ள தேவன் இருக்கிறார். నాకు దేవుడు ఉన్నాడు. என்னால செய்ய முடியும். నా వల్ల చేయగలను. என்னால செய்ய முடியும். దేవుడు చేయగలడు. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அந்த வைராக்கியம் உனக்குள்ள, அத உன் இருதயத்தின் வார்த்தையின் வல்லமையை தான் பக்கத்துல இருக்கவங்க பாப்பாங்க. ఆ యొక్క వైరాగ్యము నీ హృదయంలో చూసి పక్కవాళ్ళు బల భయపడిపోవాలి. என்னால செய்ய முடியும், నా వల్ల అవుతది అని చెప్పాలి. ஏன்னா எனக்குள்ள ஏசப்பா இருக்கு. ఎందుకనగా నాలో యేసయ్య ఉన్నాడు. நாளைக்கு நானும் இவரும் போறோம் ஹைதராபாத். హైదరాబాద్ వెళ్తున్నాం అండి. இன்னைக்கு மதியானம் தான் போறோம். మధ్యాహ్నం వెళ్ళిపోతున్నాం అండి. எனக்கு டிக்கெட் கூட இவர் தான் புக் பண்ணி கொடுத்தாரு. టికెట్ అయ్యారు, బుక్ చేశారండి నాకు. ஆனா நாளைக்கு லட்சக்கணக்கான ஆர்டர் ஒரு சேனலுக்கு போய் காசு கட்டி ஆகணும். రేపు లక్షల కంటే ఒక ఛానల్ కి ఆర్డర్ తీసుకోవాలి. அவங்க கிட்ட வந்து நாங்க லட்சக்கணக்கா பேசணும் உட்கார்ந்து. మేము లక్షల్లో మాట్లాడాలండి రేపు పొద్దున. அவன் வந்து எவ்வளவு வருஷத்துக்கு வந்து 50 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கான். సంవత్సరానికి 50 లక్షలు అడుగుతున్నాడు. நாங்க வந்து அப்படி இப்படி பேசினா கூட எவ்வளவு வச்ச 1 லட்சம் ரூபாய்க்கு நாங்க வழி இல்லாத ஆள். లక్ష రూపాయలు కూడా మా దగ్గర లేవండి. ஆனா எங்களுக்குள்ள இருக்க ஒரு பெரியவர். ఆమేన్. హల్లెలూయా. ராஜாக்களுக்கு முன்பாக, మా వారి ముందు, ராஜாக்களுக்கு முன்பாக, రాజులకు ముందుగా நாளைக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி దేవుడు నాకు ఒక బంతిని సిద్ధపరుస్తాడు. హల్లెలూయా. என் வேலை பேசுறது மட்டும்தான், నాదేది మాట్లాడేదేలండి. என் வேலை செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை மட்டும்தான். అనే చేస్తాన నమ్మకం మాత్రమే. கொடுக்கிறவர் அவர். ఇచ్చేది ఆయన. எப்படி வரும், ఎలా వస్తది எனக்கு தெரியல, அவருக்கும் నాకు தெரியல. తెలియదు. ஆனா ஓடுறோம். అయితే పోతున్నాం. ஹalleluya. சொல்லுங்க. హల్లెలూయా. எங்களது பாவங்களை ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தே, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே, சிலுவையிலே வெற்றி சிறந்தே, மனதுருகும் தெய்வமே యేసయ్యా, மனதார துதிப்பே ஸ்தோத்திரிப்பே. கரங்களை தட்டி, மனதுருகும் தெய்வமே యేసయ్యా, యేసయ్యా, மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர். சொல்லுங்களேன், கரங்களை விதி. வாய் திறந்து சொல்லுமா. இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. சொல்லுங்களேன், இரக்கத்திற்கு முடிவே இல்லை. ஒரு மனமாய் கரங்களை தட்டி, அன்பிற்கு அளவே இல்லை. இது மதியந்தோறும் புதிதாயிருக்கும், இது மனதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே యేసయ్యా, உனக்காக மனம் இறங்குகிறார். నీ కొరకు దేవుడు కార్యం చేస్తాడు. மனதார எத்தனை பேர் சொல்ல முடியும்? மனதுருகும் தெய்வமே యేసయ్యా, యేసయ్యా, மனதார துதிப்பே ஸ்தோத்திரிப்பே. நீ நல்லவர். சொல்லுங்களேன், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. சொல்லுங்களேன், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு அவர் சமாதானத்தை உண்டு பண்ணவே பண்ணும் தண்டனையோ தன் பாரத்தை தனக்குள்ளே எடுத்துக்கொண்டார். ஐயா உம்மேலே விழுந்ததையா. கரங்களை தட்டி, ஐயா உம்மேலே விழுந்ததையா. கரங்களை உயர்த்தி, நீ நல்லவர், சர்வ. சொல்லுங்களேன், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. கரங்களை உயர்த்தி, இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். అందరు చేతులు చూపించండి. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். விசுவாசிகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். విశ్వాసులుగా దేవుడు మిమ్మల్ని ఉంచాడు. நீ கையில வச்சுக்கிட்டு போய் ஒரு பொருளை வாங்குறது விசுவாசம் அல்ல. నీ చేతిలో డబ్బు పెట్టుకొని ఏదో ఒక వస్తువు కొనుక్కోవడం విశ్వాసం కాదు. பலத்தோடு ஓடி போய் ஜெயிப்பது விசுவாசம் அல்ல. బలముతో వెళ్ళి జయించడం విశ్వాసం కాదు. அல்லேலூயா. హల్లెలూయా. எல்லா பலத்தையும் வச்சுக்கிட்டு எல்லா பண உதவி வச்சுக்கிட்டு நீ ஒரு காரியத்தை சக்சஸ் பண்ணி முடிக்கிறனா அதுக்கு பேர் விசுவாசம் இல்ல. అంత డబ్బు పెట్టుకొని ఒక కార్యక్రమం సక్సెస్ చేయడం అది విశ్వాసి కాదు. கரங்களை உயர்த்துங்களேன். అందరు చేతులు చూపించండి. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, నా దగ్గర ఏం లేదు ప్రభు. ஆனா சொல்லுங்க, అయితే చెప్తాను, என்ன வச்சுதான் கர்த்தர் காரியத்தை నన్ను పెట్టుకొని దేవుడు గొప్ప కార్యక్రమం பெரிய చేయబోతున్నాడు. பெரிய அதிசயத்தை செய்ய போறார். గొప్ప గొప్ప కార్యక్రమాలు என் చేయబోతున్నాడు. குடும்பத்தை என்னால தான் நடத்த போறார். నా కుటుంబాన్ని ఆయనే இந்த నడిపించబోతున్నాడు. தேசத்தை என்ன வச்சுதான் கர்த்தர் ஆதரிக்க போறார். దేవుడు దేశాన్ని இந்த ஊழியத்தை కర్తர் என்ன வச்சுதான் செய்ய போறார். ఈ యొక్క పరిచర్యను உனக்குள்ள அந்த வைராக்கியம், அந்த விசுவாசம் மட்டுமே, నీలో ఉన్న వైరాగ్యం విశ్వాసం அந்த కావాలి. நம்பிக்கை மட்டுமே దేవుడు స్తుతించే సార్ கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார். దేవుడు ஹalleluya. నీలో ఉన్నాడు. హల్లెలూయా. షబాలా. கர்த்தர் மகிமை இங்க இருக்க ஒவ்வொருத்தர் மத்தியிலும் దేవుడి యొక్క இறங்கும். మహిమ మన మధ్యలో సంచరిస్తున్నది. அப்பா இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் நீ தொடுவீராக. తండ్రి ఒక్కొక్కరిని మీరు తాకండి. ஒவ்வொரு விசுவாசத்தையும் ஆண்டவரே நீ பெருக తండ్రి பண்ணுவீராக. ఒక్కొక్కరిని మీరు మాత్రం తాకండి. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. యేసు నామమున ప్రార్థిస్తున్నాము తండ్రి. ஆமென். ఆమేన్. கரங்களை தட்டி கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சாட்சி நேரம். கர்த்தர் வாழ்க்கையிலே செய்த நன்மைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நாம் மகிமைப்படும்படியாய் சாட்சி சொல்லுங்க. சாட்சி ஏதாவது இருக்குங்களா? சீக்கிரமாங்க. கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். அடியில் சாட்சியாக நிறுத்ததுக்காக நன்றி சொல்கிறேன். இப்போது எனக்கு 2 மாதமாக வந்து லாஸ்ட்டு பல்லு ரொம்ப வலி எடுத்துகிட்டு இருந்தது. பேச முடியல, சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். ஏசப்பாட்ட சொல்லியிருந்தேன், ஏசப்பா எனக்கு ரொம்ப வாய் வலிக்குது ஏசப்பா. அந்த இடத்துல வீங்கி இருக்கிறதுனால கட்டி மாதிரி இருந்தது. எனக்குள்ளே ஒரு பயம் வந்தது, ஒருவேளை நமக்கு ஒரு வேளை கேன்சர் கட்டி ஏதாவது வந்திருக்குமோ அப்படின்ட்டு. அப்புறமா போன வாரம் என்ன பண்ணேன், பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபித்தேன். பாஸ்டர் கட்டு உடச்சி ஜெபிச்சார், ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னாரு. வியாழக்கிழமை ஜாமக்கார ப்ரேயரில் வந்து பொருத்தனை பண்ணேன். ஏசப்பா என்னால் வலி தாங்க முடியல, நீ நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. நான் ப்ரேயரில் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன். அப்புறம் பாஸ்டர்மா எனக்காக பிரயாசப்பட்டு ஜெபிச்சாங்க. நிறைய பேர் எனக்காக ஜெபிச்சிருப்பாங்க. கர்த்தர் மறுநாள் நான் வேலைக்கு போனேன், என்னால் வேலை செய்ய முடியல. அதுக்கப்புறம் நானே வந்து தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், என்னதான் பிரச்சனை, ஏசப்பா நான் போகிறேன் ஏசப்பா நீங்கள் என்னோட வருங்க அப்படின்னு சொன்னேன். அதேமாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு தனியாகவே போனேன். தனியாக போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க, இல்லைம்மா நீ வந்து எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்க்கணும் அப்படின்னாங்க. எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தாங்க. பார்த்ததுக்கு வந்து இல்லைம்மா உனக்கு பல்லு தான் வளையுது, கட்டியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பயப்படாத அப்படின்னாரு. நான் இப்போ ஏசப்பாட்ட சொல்லிட்டே இருந்தேன், ஏசப்பா எனக்கு தெரியாது ஏசப்பா, நீங்கள் என்னோட இருக்கீங்க, நான் வந்து விசுவாசிக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கட்டியெல்லாம் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போய் அதை படுத்துட்டு கண்ணை மூடிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு கரம் தொட்டுது, பயப்படாத மகளே அப்படின்னாரு. எனக்கு அழ வந்தது. யாருமே இல்லையே இந்த நேரத்தில் இருக்கேன். ப்ரெஷர் செக் பண்ணால் எனக்கு ஆல்ரெடி லோ ப்ரெஷர் தான் இருந்தது. அந்த இடத்துல பார்த்தா ப்ரெஷர்லாம் நார்மலாக இருந்தது. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க. எக்ஸ்ரேயில் வந்து பல்லு முளைக்குதுமா, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு அங்கே ஒரு சின்னதாக ஆப்ரேஷன் பண்ணி சதையை கட் பண்ணி எடுத்தாங்க. நானே வந்து மழக்கமாக இருந்தது, இருந்தாலும் நானே வீடு வந்தேன். கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தாரு. எனக்கு ஜெபிச்ச பாஸ்டர் மக்களாக நன்றி சொல்லுங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் கொடுத்த நல்ல சுகத்துக்காய் நன்றி. ஏசப்பாக்கு சோத்திரம். நான் வந்து இந்த இந்த ஆண்டவருக்குள்ளே வந்து 7-8 மாதம் ஆகுது. ஆனால் ஆனால் 3 வெள்ளி செவ்வாய் ஞாயிறு 3 வேளையும் தவறாமல் வந்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அது என் பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கர்ப்பப்பை ஆப்ரேஷனு. அங்கே போகலாமா இங்கே வரலாமான்னு என் மனசில் ஒரே இதுவாக இருந்தது. அப்புறம் அவர் மேலே நான் விசுவாசமாக இருந்தேன். அப்பா நீ என் பொண்ணுக்கிட்ட இருப்பா, நான் இங்கே சபைக்கு வரேன்னு சொல்லிவிட்டு நான் இங்கே வந்தேன். இப்போ கொஞ்சம் முன்னாடி ஃபோன் வந்தது, என் பொண்ணுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக. ஆமென். சோத்திரமாக கர்த்தரை பரிசுத்த நாம சோத்திரம் சாட்சியம் தேவனுக்கு கொடான கொடி சோத்திரங்களும் நன்றிகளும் மேலெடுக்கிறேன். போன மாதம் மொத்தம் அக்னி மதிலாக இருப்பேன்னு சொன்ன வார்த்தை என் குடும்பத்தை அக்னி மதிலாக இருந்து எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் என் குடும்பத்தை காப்பாற்றின தேவனுக்கு கொடான கொடி சோத்திரங்களும் நன்றிகளும் மேலெடுக்கிறேன். நைட்டு பார்த்தீங்கன்னா நான் நல்லா தான் படுத்தேன்.
எங்கள் வீட்டால் தான் நாங்கள் ஊழியத்துக்கு போய்ட்டு நல்லா தான் படுத்தேன். நான் திடீர்னு பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு தான் எனக்கு என்ன பலவீனம் அமைச்சுன்னு தெரில. அப்படிப்பட்ட பலவீனம் ஒரு செகண்ட் ஏந்ததுக்குள்ளே ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு மாதிரி கேராக ஆயிடுச்சு. ஆனால் நான் அழுதுன்னு ஜெபம் பண்ணே பட்டேன். ஏசப்பா என்ன செய்வீங்க எது செய்வீங்கன்னு தெரியாது, எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துக்கோ. நாங்கள் காலையில் கண்டிப்பாக இந்த ஊழியத்தை செய்யணும், சமையல் பண்ணி எல்லா சாமானும் வாங்கணும், எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. காலையில் ஊழியத்துக்கே எனக்கு காலையில் பார்த்திங்கன்னா 5:30 மணிக்கு ஊழியத்துக்கு எனக்கு வர முடியல. பயங்கரமாக அழுது, ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு எந்த ஒரு தடை இல்லாமல் நான் கண்டிப்பாக நான் போயாகணும், எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பான்ட்டு நான் வீட்டிலேயே முழங்கால போட்டு ஜெபிக்கும் போது பாஸ்டர் வந்து என் மேலே வந்து ஒரு சால்வை போடுத்தினார். அப்பொழுதே அந்த சுகம் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்த என் தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும் மேலெடுக்கிறான். அது மாத்திரம் இல்லைன்னா பாஸ்டர் வந்து இந்த ஊழியத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு டெய்லி அட்வைஸ் கொடுத்தாரு. அப்போ சொன்னார், நீங்கள் ஊழியம் செய்கிறப்போ அநேக போராட்டம் வரும், அது மாத்திரம் இல்லை ஒரு பொருளை பார்த்ததுமே அந்த பொருள் வேணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ண கண்டிப்பாக கிடைக்கணும். அதேமாதிரி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணுக்கு எல்லாருக்கும் சைக்கிள் கொடுத்தாங்க, ஆனால் எங்கள் பொண்ணுக்கு கொடுக்கவே இல்லை. அது 10th கொடுக்கவே இல்லை. ஆனால் நான் வந்து ஜெபம் பண்ணேன், ஏசப்பா என் குழந்தைக்கும் ஒரு சைக்கிள் வேணும்னு. அதே மாதிரி பார்த்தா நேற்று பார்த்தீங்களா ஒரு சைக்கிள் வந்து எங்கள் வீட்டிலே ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சீக்கிரம் வாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். போன வாரத்தில் எனக்கு ஒரு 4 நாளாக விடாத ஜுரங்க, கண்ணு கூட திறக்க முடியல, படுத்தபடிக்காகவே இருந்தேன், ஆகாரமே கிடையாது. பாஸ்டர்மா ஃபோன் பண்ண சொல்லி அவங்க ஜெபம் பண்ண சொன்னோம். ஜெபம் பண்ண அந்த நிமிஷமாக எழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் 3 ஊசி போட்டாங்க. எனக்கு 3 ஊசி போட்டு இப்போ நான் எழுந்து நடந்த கர்த்தர் கிருபையினால் நல்லா இருக்கிறேன். ஜபத்துக்கு இன்றைக்கும் வந்தேன், ஞாயிற்றுக்கிழமை வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொடான கொடி. நன்றி நன்றி. நல்ல உற்சாகத்தோடு கர்த்தர் கொடுத்த சுகத்திற்காய் நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடையாள கூட கர்த்தர் சாட்சியாக நிறுத்தினதுக்கு கர்த்தருக்கு நன்றி. என்னுடைய சகோதரன் வேலைக்கு போயிருந்தார். போயிட்டு பாத்ரூம் போகும்போது கீழே விழுந்தாருங்க. விழுந்த உடனே அவருக்கு அப்படி சோக்கு மாதிரி வந்து அப்படியே சுயநினைவே இழந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனாங்க. 15 நாள் வச்சுருந்தாங்க. அந்த டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, பதில் சொல்லலை. அப்புறம் நாங்கள் உடனே அழுது சோம் பண்ணேன், நல்லா தான் இருந்தான்றே இவர் ஏன் இப்படி ஆகிட்டாருன்னு ஒரே அழை எனக்கு. அப்புறம் உடனே ஜிஹெச்சுக்கு கூட்டின்னு போனோம். அங்கே போன உடனே அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த மெடிசின் எழுதணும், 15 ஒரு மெடிசின் வந்து 45,000 ரூபா, 2 லட்சம் ரூபா மெடிசின் எழுதுனேன்னு. எங்கள் அண்ணன் அப்படியே முழுத்தி கொண்டு இருக்கிறாங்க. எங்கள் அண்ணியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. நான் ஜெபிச்ச ஆண்டவர் எப்படியாவது இந்த மெடிசின் கிடைக்கணும், நான் சாட்சி சொல்கிறேன்ப்பா, நான் ஒரு சாட்சியாக என்னை நிறுத்துங்கன்னு சொன்னோன்னே உடனே டாக்டர் பார்த்து அந்த மெடிசின் கொண்டு வந்து ஏற்றினாங்க. இன்றைக்கி நல்ல சுகத்தோடு இருக்க. நடக்கலை, அவரால் நடந்து போக முடியல, கொஞ்சம் கொஞ்சம் நடந்து போகிறாரு. போன வாரத்தில் நான் மெடிசின் போகும்போது ஐயா காரில் வராருங்க. எங்கம்மா சர்ச்சுக்கே வரலன்னு, ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு ஐயா, அண்ணன் அப்படி இருக்கிறாருன்னு. நீ கண்டிப்பாக சாட்சி சொல்லுவ போமான்னாரு. கர்த்தர் இன்றைக்கி என்னை சாட்சியாக நிறுத்த கர்த்தர் கொடா கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு 10 நாளாக ஒரு உடம்பு முடியல, நான் சர்ச்சுக்கு கூட ஒழுங்காக வர்றதில்லை. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை கம்யூனியன் அப்போ எனக்கு நான் வரும்போதே எதுவுமே நான் ஒரு டீ கூட குடிக்காமல் வந்துட்டேன். ஆனால் வந்து ஒரு லோ பிபி இருக்குது எனக்கு. ஆனாலும் நான் அன்றைக்கி எனக்கு ரொம்ப அபிஷேகம் கிடச்சிது. பாஸ்டர் ஐயா ஜெபம் பண்ண எனக்கு அக்கினி அப்படி என்ன மீறி எனக்கே தெரியல, அந்த அளவுக்கு அக்கினி மதில தேவன் என்கிட்ட வந்து அற்புதம் செஞ்சார், எனக்கு விடுதலை கொடுத்தார். என் உடம்புல புது பலன் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அப்படியே உடம்பு நல்லா ஆயிடுச்சு. ஆண்டவர் என் பலனை கொடுத்து எனக்கு ரொம்ப என்னை அன்றைக்கி சந்தோஷப்படுத்தினார். நான் விடுதலையாகி என் வீட்டுக்கு போனேன். இன்ன வரைக்கும் நான் நல்லா இருக்கேன் ஆண்டவரோட கிருபையால். அதுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கத்திரமே வாங்க. ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். நான் பௌர்ணமி இப்போ ப்ரேயருக்கு வந்து என் கையில் சுத்தமாக காசு இல்லை, பண்றே வர பெட்ரோல் இல்லை. அப்போது நான் என்ன கை வச்சு ஜோம் பண்ண ஏசப்பா போனோம், சபைக்கு போனேன். ஏசப்பா நீ வழி நடத்துக்குன்னு போனால் இப்போ சபைக்கு வந்து போய் போனேன், 2 நாள் போட்டேன். அப்போட பெட்ரோல் காலி ஆகலை. அப்புறம் இடுப்பு கீழே சரியான வலி, எனக்கு உட்கார முடியாதுன்னா வலி. அப்புறம் ஐயா என் கையை ஜோம் பண்ணி அந்த வலியும் போச்சு. ஏசப்பா கூட கூடிய ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கத்த கொடுத்த நல்ல சுகத்துக்காய் நன்றி நன்றி ஆண்டவர். கத்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். 1 மாதமாக நான் வந்து டிவியில் அந்த சேனலில் பார்க்குறேன். இங்கே வரணும்னு ரொம்ப நினைப்பேன், ஆனால் என்னால் வர முடியாது. ஒரு வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லை, அப்படியே கிளம்பி வந்தேன். ஆனால் இந்த சபைக்கு வராத வேறு சபைக்கு போயிட்டேன். அப்படி இருந்து இன்னும் ஆண்டவரே இந்த சபைக்கு வராத அந்த சபைக்கு போயிட்டோமே நினச்சி ரொம்ப மனசு கஷ்டமாக வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எஸ்டர் சிஸ்டர் சொன்னாங்க, இங்கே வாங்க ஐயா நிறைய கட்டுகளை உடைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. போன வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நான் பாஸ்டிங் ப்ரேயரோடு வந்தேன்.
என் மேலே வந்து ஒரு சர்பத்தின் ஆவி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது எனக்கு ஒரு 20 வருஷமாகவே என் மேலே அது இருக்குது. அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லலாம். எங்கன்னா போனால் அது வெளியே வந்துடும், அப்படியே நான் பிறண்டு உருண்டு ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கேன். ஆண்டவருக்குள்ளே வந்து கூட எனக்கு ஒரு 10 வருஷமாக அது என்னை விட்டு போகாத நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா எனக்கும் என் கணவருக்கும் ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. எப்போ பார்த்தாலும் சண்டைன்னே இருப்போம் நாங்கள். ஆனால் போன வாரம் இங்கே வந்தப்போ பார்த்திங்கன்னா ஐயா எனக்கு அந்த கட்டுகள்லேருந்து ஒரு விடுதலையை கொடுத்தாரு. அந்த சபையில் பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ ஒரு அமக்கலம் பண்ணியிருக்கேன், மேய்ஞ்சிருக்கிறேன், அப்படியே போயிருக்கேன். எல்லாரும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஒரு பயமாகவே இருந்தது. 2வது வாட்டி இங்கே வரப்போது மறுபடியும் எனக்கு அது வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயத்தோடையே வந்தேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு நான் ரொம்ப நன்றி கடனாக இருக்கணும். இந்த சபையில் எனக்கு விடுதலை கொடுத்ததுனால நான் என்றைக்கும் மறக்கவே கூடாது. ஐயா பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கட்டை உடைச்சது இல்லாத ஆண்டவரே அநேக பலகீனம் பார்த்தீங்கன்னா தலையில் அப்படியே வலினா வலி சுற்றி எடுத்து அடிக்கிற மாதிரி. மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வந்தேன், ஐயா மறுபடியும் ஜெபம் பண்ணார். பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அந்த தலையில் வலி கிடையாது, நடு முதுகில் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி ஒரு வலி. காலையில் வர முடியல, காலையில் வரவே முடியல. எங்கள் கணவர் பார்த்தீங்கன்னா காலையில் என்கிட்ட ஒரே சண்டை, என்னை போட்டு ஒரு 4-5 அடி கூட அடிச்சிட்டாரு. நீ சபைக்கெல்லாம் போகவே கூடாது, எப்போ பார்த்தாலும் எங்கன்னா கிளம்பி போயிடுறேன், உனக்கே உடம்பு சரியில்லைன்னுட்டு. ஆனாலும் ஆண்டவரே இன்னைக்கு அவருக்கு பசிப்ட்டு கொடுக்கணும், அவர் வேலைக்கு போகணும், நான் சாட்சி சொல்லணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு பொருத்தனையோடு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக 10 மணிக்கெலாம் கிளம்பி வந்தேன். 56A வந்தது, நான் கிளம்பி சபைக்கு வந்துட்டேன். ஆண்டவர் எனக்கு எவ்வளோ ஒரு அற்புதம் செய்தார். ஐயாவால் இன்னும் நிறைய பேருக்கு நிறைய அற்புதம் நடக்கணும், எல்லாரும் விசுவாசிக்கணும், அதுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த சாட்சியை மூடி மறைத்துக் கொள்வதாக. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சகோதரிக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இன்னும் அநேகருக்கு இந்த ஊழியக்கார மூலமாய் கர்த்தர் விடுதலை இயேசுவின் நாமத்தினால கிடைக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷமாக எனக்கு கை இந்த ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக வரவே வராது. நான் எல்லா சபைங்களுக்கும் எங்கேயோ நான் போகாத சர்ச்சே கிடையாது. ஆனால் நான் சிஎன் சபையில் தான் நான் 13 வயசுலேருந்து போயிட்டுருந்தேன். ஐயா யாருன்னே எனக்கு தெரியாது. என் பிள்ளைங்கள்லாம் கூப்பிடுவாங்க, வாமா ரொம்ப ரட்சிக்கப்படுவேன், நீ வந்துருமா, கை சரியாகும்னாங்க. அவங்க பேச்சு கூட நான் கேட்கல. இங்கே வந்து ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அவங்க வந்து பேக் விற்றுட்டு இருந்தாங்க, அவங்க யாருன்னு கூட தெரியாது முன்னா. ஏக்கா வாக்கா ஒரு சர்ச்சைக்கு போகலாம் அப்படின்னு அங்கே இருக்கும்போது கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போத்துலேருந்து கூட அது நல்லாவே ஆகலை. இங்கே ஒரு 3 மாதமாக அந்த கை வலி வராமல் இருந்துச்சுன்னா நான் சாட்சி சொல்கிறேன்னு சொன்னேன். அது 7 வருஷமாக இல்லை வந்த நோய் அந்த 3 மாதத்துல எனக்கு அந்த விடுதலை கொடுத்துட்டாரு. நேற்று கூட காலையில் கூட ஐயா சொன்னார், இந்த கை வலி இந்த வலிகளுக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்ட்டு. அந்த காலையிலே அந்த வலி வந்துருச்சு, அது ஜெபம் பண்ணும்போது அந்த வலி போயிடுச்சு. அது ஒரு சாட்சி. அப்புறம் நான் வந்து அம்மா நீங்கள் வீட்டுக்கு வாங்கம்மான்னு சொன்னேன். ஒரு 1000 ரூபாய் நான் கையில் வச்சுருந்தேன், அது எங்கேயோ வச்சுட்டு தேடி பார்த்தேன். ஒரு பொறுத்து நான் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு கிடைக்கணும், 3 நாளாக கிடைக்கல, அம்மா வந்துட்டு போகிறாங்களா, என்ன செய்கிறது, அவங்களுக்கு நான் காணி கொடுக்கணும், ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் பொறுத்து நான் பண்ணமென்ட்டு அந்த காசு கிடச்சிருச்சு. எந்த புடவையில் நான் 10 வாட்டி தேடி இருப்பேன், அதே புடவையிலே எனக்கு கிடச்சிருச்சு. மறுபடியும் நான் என்ன செஞ்சுட்டு தப்பு செஞ்சுட்டேன், எனக்கு தெரியல. அது அம்மா வந்தாக்கா இந்த காசுலேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு காணி கொடுத்துடலாம், நான் இங்கே கொடுக்கணுன்னு தான் வேண்டிக்கினேன். ஆனால் அவங்க வந்த பண்ணிட்டு கொடுக்கணும்னு நினச்சேன். மறுபடியும் அதை தொலைஞ்சி போச்சு. மறுபடியும் வந்து தேடி மறுபடியும் கண்டுபிடிச்சேன். காலைல கொண்டு வந்து கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி யாராவது பொருத்தனை பண்ணால் கரெக்டான பொருத்தனை பண்ணுங்க, எனக்கு தெரியாத நான் பொருத்தனை பண்ணிட்டேன். கர்த்தருக்கு பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் சாட்சியை நிறுத்தினது கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன மாதம்லாம் எனக்கு வந்து எவ்வளோ வருமானம் வந்தாலும் என் கையில் தங்காது. நான் அப்போ வந்து பாஸ்டர் அம்மாண்ட ஜெபம் பண்ணேன், அம்மா எனக்கு நிறைய காசு வருது ஆனால் எனக்கு கையில் தங்கலைம்மா. அப்போ கையை பிடிச்சி அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணதும் ஆண்டவர் அந்த மாதம் முழுதும் என்னை வழிநடத்தி எனக்கு மூட்ட முடியாத ஒரு பொருளை கூட மூட்டை வச்சார். எனக்கு கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். விசுவாசத்தின்படி ஆமென். நம்ம விசுவாசத்தின்படி தான் கர்த்தர் செய்வார். ஆமென். வசனத்தை கேட்டோம், வரும் நாட்களிலும் உங்களுடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் அற்புதங்களை செய்வார். சொல்லுங்கம்மா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பொண்ணு சின்ன பொண்ணுக்கு எவ்வளோ கிரியை இருந்திருக்குது எனக்கு தெரியல, அது வெளிப்படலை. ஐயா சர்ச்சுக்கு நான் இட்டுன்னு வந்த கீழ்ப்படிய மாட்டா, தூங்குவா, ரொம்ப நேரமாக தூங்க, எழுப்புனா கூட ஸ்கூலுக்கு எழுப்ப மாட்டா, ஒரு மாதிரி எனக்கு கீழ்ப்படியாதவே இருந்தா.
சர்ச்சுக்கு போனால் பிரசங்கம் கேட்க மாட்டா, சண்டே கிளாஸில் போயிட்டு வந்துடுவா பசின்னு. இப்போ நான் ஐயா சர்ச்சுக்கு இட்டுன்னு வந்து ஆண்டவர் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா கிரிகளை வெளிப்படுத்தினார். படுத்தி இப்போ நல்லா சீக்கிரம் எனக்கு நான் போய் சர்ச்சுக்கு அதிகாலையில் போயிட்டு வரதுக்குள்ளே அவள் எழுந்து குளிக்க தண்ணிலாம் வைக்கிறா. ஆனால் வந்து நல்லா ஒரு எங்கள் குடும்பம் ஒரு சமாதானமாக இருக்கு. என் பெரிய பொண்ணை இட்டுன்னு வந்தேன், ஐயா ஜெபம் பண்ணார். எங்கள் குடும்பம் கொஞ்சம், எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து தண்ணி சாப்பிடுவார். ஐயா ஒரு எண்ணெய் கொடுத்தாரு, அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டுக்காருக்கு நான் அந்த தண்ணியில் போய் கலந்து கொடுத்தேன், ஏசு ரத்தன்னு. அதுலேருந்து அவர் குடிக்கிறது இல்லை, ஆனால் ஜுரம், உடம்பு சரியில்லை, பலனீகமாக இருக்கிறாரு. எனக்குள்ளே ஒரு சமாதானம், எங்கள் வீட்டுக்கார் இப்படி மாறி இருக்காரேன்ட்டு. ஆனால் சபைக்கு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். என்னை கடைக்கு போக சொன்னார். கடைக்கு 7 மாதம் நான் போகிறதில்ல வியாபாரத்துக்கு. நீ போ தைரியமாக போன்னு எனக்கு தைரிய தப்பு கொடுத்தாரு. அப்போ நான் நேற்றுக்கு நான் கடைக்கு போனால் என்னால் முடியல தான். ஆனால் நானும் ஜெபம் பண்ணிக்கின்னு ஏசப்பாவை நினச்சிக்கிட்டு நான் அந்த இடத்துக்கு அந்த பகுதிக்கே போனேன். கொஞ்சம் ஓரளவு வியாபாரம் ஆச்சு. ஐயா சொல்லி அமிச்சார், ஓரளவு தாம்மா ஆகணும். அதே போல் ஆச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் வந்து ரொம்ப முடியல, ஒரு பலனிகமாக ஆகிட்டேன் திருப்பம். அப்போது எழுந்து சாயந்தரம் ஜெபம் பண்ணேன். எழுந்து துதித்து ஆர்ப்படித்து ஒரு 2 பாட்டு பாடி எல்லாம் ஜெபம் பண்ணுமோ ஆண்டவர் எனக்கு ஒரு பலத்தை கொடுத்தாரு. நடக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் நாமத்துக்கு சாட்சி ரத்த கோட்டைகளை மறித்து கொண்டேன். நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கர்த்தர் கட்டுண்டவர்களை இன்றும் கர்த்தர் விடுதலை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஊழியக்கார மீட்டிங்காக 5 நாள் வந்துட்டு இருந்தோம். அப்போது ஐசி வார்டில் ஒருத்தங்க ப்ரேயர் பண்ணோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 3 பேர் ஜெபம் பண்ண போனோம். ஏசப்பா இந்த பஸ்ஸு கிடைக்காது, நாங்கள் போயிட்டு சீக்கிரம் வரதுக்கு பஸ்ஸு கிடைக்கணும். நாங்கள் போய் இங்கே நின்னோடனே அதே பஸ் வந்துருச்சு. அதே மாதிரி ப்ரேயர் பண்ணி போயிட்டு அங்கே போய் நின்னோம். 56C வரவே வராது. ஆனால் போய் கிராஸ் பண்ணி நின்னோடனே அந்த 56C வந்துச்சு. வீட்டுக்கும் சீக்கிரமாக போயிட்டோம். அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு தலைவலி. போன மாதம் ஃபுல்லாக நான் அடிக்கடிக்கு தலைவலியால் பேக் பெயினால் மாத்திரை போடுவேன். ஆனால் போன மாதம் பாருங்கள், எனக்கு தலைவலியும் வரல, மாத்திரை